வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. சொற்றுணை. வணக்கம் ஐயா. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. மேய்மையாம் உழவைச் செய்து விருப்பினும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையினும் நீரை பாய்ச்சி தகவினும் வேலியிட்டு தம்மையும் நோக்கிக் கண்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளைமன்றே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பெருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. முக்தி நெறி அறியாத மூர்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை என கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் தசகாரிய வாசியோக சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. மேன்மைகொள் சைவ சன்மார்க்க நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் வல்ல சிவபெருமான் நம்மை போன்ற ஆறாம் அறிவில் உள்ள மனிதர்களும் கடவுளாவதற்காக அவரே முன்னின்று அளித்த தசகாரிய வாசியோகம் எனும் சாகா கல்வியை கற்பதற்காக ஆர்வத்தோடு கூடியிருக்கின்ற நண்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். இந்த தசகாரிய வாசியோக சாகா கல்வியானது இதை கருத்தூன்றி படித்து புரிந்து கொண்டு அதை வாழ்விலும் நடைமுறைப்படுத்துபவர்களை கடவுளாக்க வல்லது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு அதான் ஆன்மீகம்னு சொல்கிறோம். ஆன்மீகம்னா ஒரு காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போயிட்டு ஏற்கனவே அந்த துறையில் வல்லவங்க அதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கவனமாக படிக்கணும். ஃபஸ்ட்டு தியரி, அதுக்கப்புறம் என்னது ப்ராக்டிக்கல் படிச்சுட்டு வந்து சமூகத்தில் அந்த வேலையை பார்க்கணும். இப்போ நீங்கள் டாக்டர் படிச்சுட்டு விவசாய வேலையை பார்ப்பாங்களா? இல்லைங்க. எது படிக்கிறோமோ அதான் பார்ப்போம். அதான் பார்ப்பீங்க இல்லையா? அப்போ யாராவது இந்த ஞானம் அடைஞ்சவங்க வந்து டாக்டர் வேலை இன்ஜினியர் வேலை பார்த்துன்னு இருப்பாங்களா? இல்ல, பண்ண மாட்டாங்க ஐயா. அவசியம் இல்லை. எது உயர்ந்ததோ அதுதானே பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? ஆமா ஐயா. ஆமா. அப்போ ஞானம் அடைந்தார் அப்படின்னு ஒருத்தவங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்த வேலையை தானே பார்க்கணும். புரியுதுங்களா? கரெக்டுங்க ஐயா. இப்போ டாக்டருக்கு படித்தா டாக்டர் வேலை பார்க்கணும் இல்லையா? இன்ஜினியரிங் படித்தா என்ன பண்ணணும்? இன்ஜினியர் வேலை பார்க்கணும். அதுமாரி நீங்கள் கடவுளுக்கு படித்தா என்ன வேலை பார்க்கணும்? கடவுள் வேலை தான் பார்க்கணும். ஆனால் இங்கே எல்லாம் ஞானம் மஞ்சான்றாங்க. கடவுள் வேலையும் பார்க்கல, மனுஷன் செய்கிற வேலையும் பார்க்கல. அப்போ அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்களா ஊனம் அடைஞ்சிட்டாங்களா? ஊனம் தான். புரியுதா? பாருங்க என்ன சொல்கிறேன். புரியுதுங்களா? மனுஷன் செய்கிற வேலையும் பார்க்கல, கடவுள் வேலையும் பார்க்கல, ஏமாத்தினுக்கிறானுங்க. அப்போ இவனுங்க ஞானம் அடைஞ்சவங்களா ஊனம் அடைஞ்சவங்களா? கண்டிப்பாக ஊனம் தாங்க ஐயா. அதுதாங்க சொல்கிறோம். அதை புரிஞ்சுங்க. அப்போ ஞானம் அடைந்திருந்தால் அவர் என்ன செய்வார்? என்னெல்லாம் பண்ணலாம் அதான் கேட்குறேன். இப்போ ஒவ்வொரு கல்வியும் படித்தா, இப்போ டாக்டருக்கு படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம், இப்படி வாய்ப்பு இருக்குது, இந்தந்த வேலைலாம் வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இன்ஜினியரிங் படித்தா இது மாதிரி
இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதுமாரி இந்த சாகா கல்வி படித்தா என்னென்ன வாய்ப்பு இருக்குது நமக்கு, என்னென்ன வேலை பார்க்கலாம், அதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. ஞானத்தை மக்களுக்கு அளிக்கலாங்கய்யா, அதுதான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் சித்தர் வேலை பார்க்கலாம். அதெல்லாம் நிறைய சித்திகள் கை வச்சா அது கை வந்த பிறகு அதுல இருந்து பணம் கூட சம்பாதிக்கலாம். ஆனா ஹையஸ்ட்னு சொல்லப்போனா அந்த ஞானத்தை மக்களுக்கு சொல்லி தர்றதுதாங்க ஐயா. கரெக்டா? அந்த வேலைக்கு அப்ப சம்பளம் இருக்கும்ல? ஆமாய்யா, கடவுள் படிப்பு படிச்சா அவர்கிட்ட அவருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு பதவி கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு சரியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த நம்ம படிச்சிட்டு இருக்கிற அந்த நிலைகள் எல்லாம் கூட நம்ம எட்டலாம் அப்படிங்கறது புரியுது. எல்லாம் கிடைக்குங்க ஐயா, பதவி எல்லாம் கிடைக்கும். இல்ல அதான் இப்ப டாக்டர்னா உள்ள சம்பாதிக்கலாம், படிச்சுட்டு உள்ள சம்பாதிக்கலாம். ரைட்டுங்களா? சம்பாதிக்கலாம், ஒரு உலகை படைத்து அதையே சம்பாதிக்கலாம். ஆமாய்யா, லிமிட்லெஸ். இதுக்கு சம்பளம் லிமிட்லெஸ். நம்ம கடவுளுக்கு நிகரம் ஆயிட்டோம் போது படைத்தல் அத்தனையும் 5 தொழிலையும் செய்யலாம். அதுதான் ஐயா ஹையஸ்ட். கரெக்ட். அப்போ இந்த ஞானம் அடைந்தவர்கள் இவ்வளோ வேலை செய்யலாம். அதாவது சித்தர் வேலையை பார்க்கலாம், நோய் நீக்கி விடலாம், மாந்திரிகம் யாராவது செஞ்சு வச்சுருந்தா எடுக்கலாம், மாந்திரிகமும் செய்யலாம், மாந்திரிகம் வைக்கலாம். புரியுதா இல்லைங்களா? பில்லி சொன்னீங்களா என்ன பண்ணலாங்கய்யா? வைக்கலாம், எடுக்கலாம், வசியம். இதை இப்போ டாக்டர் படிச்சிருக்கான் அப்படின்னா ஒருத்தரும் கிட்னி திருடி விற்கிறான்ல. புரியுதா இல்லைங்களா? எல்லா டாக்டரும் சொல்லுங்கம்மா. இப்போ டாக்டருக்கு படிச்சவங்க தான் நல்லவங்களா? இல்லை தப்பு தான். இல்லை கிடையாது. என்னங்கம்மா புரியல? இல்லை கிடையாது. எல்லா டாக்டரும் நல்லவங்க கிடையாது. ஆமாம், நல்லவங்க கிடையாது. அதே மாதிரி எல்லா ஞானம் அடைஞ்சவங்களும் நல்லவங்களா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அது கிடையாது. இல்லை, ஞானம் என்பது அறிவு, திறமை. புரியுதா இல்லைங்களா? படித்து அந்த டிகிரி வாங்குற மாதிரி அது. அவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கணும்னு அது அவசியம் இல்லையா? அவசியமே இல்லை. அதனால தானே கடவுள் இப்போ உங்களுக்கு குழப்பம்லாம் தீருது பாருங்க. அப்போ எல்லாம் இந்த காமத்தை கடந்தால் நீங்கள் அப்படியே ஒழுக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு கடவுள் காட்சி கொடுப்போம் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாங்க ஐயா, அப்படிதான் சொல்லி கொடுத்து கில்ட்டாக்கி விட்டுறாங்க. வாத்தியார் கூட என்ன சொல்கிறாரு? விளையாடாதரா, படிக்காதரா, திருடாத, கட்டடிச்சு சினிமாவுக்கு போகாத, அதெல்லாம் டிவிலாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் விளையாட மாட்டீங்க, டிவி பார்க்கல, எதுவும் பார்க்கலாம், பாஸ் ஆகிடுவீங்களான்னு கேட்குறேன் நான். புரியுதுங்களா? அப்போ என்னது, டிவியும் பார்க்கலாம், விளையாடலாம், கட்டடிக்கலாம், எல்லாம் ரைட், ஓகே. படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யலாம். புரியுதா இல்லைங்களா? நிறைய மார்க் வாங்கிட்டு அப்போ விளையாடாதரா, கட்டடிக்காதரான்னு எதுக்கு சொல்கிறாங்க? புத்தி அதுமாரி போயிடும். அப்படி போனால் படிக்க முடியாது அப்படின்றது. ஆனால் நான் விளையாடவும் செய்வேன், கட்டடி சினிமாவும் போவேன், எல்லாம் பண்ணுவோம், கூட மார்க் வாங்கிடுவேன். புரியுதா இல்லைங்களா? ஆனால் நான் கெட்டவன், குணத்தாளன். அது இப்போ புரியுதா பாருங்க. இதான் இங்கே இருக்கிற இதை புரியாது தான் நீங்கள் ஆன்மீகத்தில் எல்லாம் தடுமாறின்னு குழம்புறாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ படிப்புன்னு ஒன்று தெரியல, அதனால தான் இந்த பெண்மீகம் ஆயிடுச்சு. இது போட்டு அடக்கு பொண்ணை பார்க்கவே கூடாது, காலப்பாரு அப்படின்றான். புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்கிறேங்க? டிவி பார்க்காத, யூடியூப் பார்க்காத, அதெல்லாம் சொல்கிறான். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? டிவிலாம் பாரு, யூடியூப் பாரு, யூடியூப்ல எல்லாத்தையும் பாரு. இப்போ செல்ஃபோன் இல்லைன்னா இப்போ இது யூடியூப்லேயே படிக்கலாம், நெட்டில் படிக்கலாம், கூகுள் ஆத்தரில் படிக்கலாம். புரியுதா இல்லைங்களா? அந்த 3 வயசு பையன் சொல்கிறேன் பாருங்க. பள்ளியிடம் போடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பள்ளியிடம் போனால் நான் எப்படி படிக்குதுன்னு கேட்குறான் அவன். புரியுதா இல்லைங்களா? அவங்க அம்மா சொல்கிறாங்க பள்ளியிடம் போடா அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்கிறான்? நான் எப்படி படிக்கிறது? அப்போ எப்படி படிக்கிறான் அவன்? யூடியூப்பில் நெட்டில் பார்த்து படிக்கிறான். எப்படி? அப்போ இதுனாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. முதல்ல ஒரு புத்தகம் ஒரு வாதியார்ட்ட போய் கேட்கணுன்னா சொல்லி தர மாட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? எவ்வளோ அலைன்னு தெரியுங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ எனக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நான் அந்த காலத்தில் யார்கிட்ட போய் கேட்பேன்? கூகுள் சொல்லிடுது. இப்போ என்னது, அது கணக்கு போய் கேட்கணும், அவர் பிகுலாம் பண்ணுவார். டேபிள் வாங்கி செக் பண்ணணும். டேபிள் வாங்கி செக் பண்ணால் அப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி என்னது,
வினாடியில் தட்டினா வருதா, விரல் நுனியில் இருக்குது. எதாவது எத்தனை ஒரு ஸ்கொயர் மீட்டர் எத்தனை ஸ்கொயர் ஃபீட், 10.764 அப்படின்னு வருது உடனே. புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க. இப்பதான் அறிவு சார்ந்த உலகமா மாறிக்கிட்டு வரோம். அப்போ இதுக்கு பயன்படுத்தாமல் நீங்கள் உட்காந்துன்னு ஸ்டாலின் அமெரிக்கா போனார், எதுக்கு போனார்? ரஜினிகாந்த் அரண்மனை இதில் அட்மிட் ஆகிறானே எதுக்கு? அப்புறம் நமிதாவுக்கு இடுப்பு வலியாமே, அது எப்போ சரியாகும்? அப்படிலாம் பார்த்து வந்தீங்கன்னா அதை விளையாட்டு புத்தி. அப்புறம் கிரிக்கெட் பார்த்துக்கிறீங்க. இப்போ புரியுதுங்களா விஷயம்? அதே யூடியூப்பே ஒருத்தரவனா அதை சம்பாதிக்கிறதுக்கு, இல்லை செக்ஸ் படம் போட்டு இந்த போன் வீடியோஸ்லாம் போட்டு அதில் சம்பாதிக்கிறோம். அப்போ எல்லா அறிவு அடைஞ்சவங்களும் நல்லவனாக இருக்கணும்னு அதை அவசியம் இல்லை. இங்கே எப்படி அது மாதிரி அதான் டாக்டரு, இன்ஜினியரு, இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் நல்லா படித்து வாங்கிட்டு அவன் எந்த அளவுக்கு அவன் நல்லா படிச்சுக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் கிரிமினல் வந்தால் டஃப் கொடுப்பான் கவர்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். புரியுது இல்லைங்களா? அது மாதிரி தான் ராவணன். அப்போ இங்கே என்ன நடக்குதோ அது மாதிரி தான். அப்போ இங்கே போலீஸ் எதுக்கு இருக்கு? இப்போ சைபர் கிரைம்னு ஒன்று வந்துருக்கு. அப்போ இதுவே இல்லை, செல்ஃபோனே இல்லை, நெட்டே இல்லை அப்படின்னா, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா ஏன் சைபர் கிரைம் வரப்போகுது? சைபர் கிரைம் வருமா? அப்போ என்ன அர்த்தம் இதெல்லாம்? ஒன்றா பிரச்சனை வந்த பிறகு தான் அது என்னான்னு பார்ப்பான். முதல்ல எதுக்கு இது கண்டுபிடிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிலாம் தெரியாது நமக்கு. ஒரு படிப்பை நம்ம படிக்கிறதுனால அவனுடைய மனோபாவத்தில் அவன் தேவைகளால் என்னென்ன செய்வான் அதெல்லாம் தெரியாமலே விட்டுறாங்க. புரியுதா இல்லைங்களா? அதே தான் கடவுளும் பண்ணுறான். ஆனால் இதுதான் ராவணன் சூரபத்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணன் சூரபத்மன் டீச்சிங் மெத்தடு ஆணவத்தாள். ஆணவம்னா என்னென்னா, நான் பணம் சம்பாரித்து எனக்கு இந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை? அதான் ஆணவம் ஒரு பிரச்சனை. புரியுதா இல்லைங்களா? ஆணவம் என்னதுங்கய்யா? இருக்கிறதுல பெரும் பிரச்சனை தான். கடவுள் ஆகணும், ரைட்டு தான். ஆனால் அதுக்கு ரூல்ஸ் இருக்குதுல்ல. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? நான் எல்லாரோட என்னதை பெரிய ஆளாகவும் திறமைசாலியாகவும் நான் தான் கடவுள் மாதிரி இருக்கணும், ரைட்டு தான். அதுக்கு என்ன பண்ணணும்? திறமை வேணும். அதுக்கு திறமை ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும்ல. ஆனால் இங்கே அந்த திறமை அடைஞ்சவன் கொஞ்சம் அதாவது இந்த ராவணன் கதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் ஃபுல்லாக நடக்கமாக இருந்தால் என்ன பண்ணுறான்? இந்த 10 தலையும் சீவி போட்டு 9 தலையும் சீவி போட்டு தான் அடைஞ்சான், ரைட்டுங்களா? ஒவ்வொரு தலையை சீவி போட்டான் அப்படின்னு இருக்குது இல்லையா? அதை பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு போய் தான் என்ன பண்ணுறான்? அடக்கமாக இருந்தால் படிக்கிறான். படித்து அந்த டிகிரி வருது. டிகிரி வந்தோடனே என்ன பண்ணுறான்? நான் தான் கடவுள். அதே தானே இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோல்டு மெடல்ஸ் வாங்க, அதில் இப்போ இந்த மேவாட் கொள்ளையர்கள், அதுக்கு ஒரு கிராமமே இங்கே தான். எப்படி கொள்ளையடிக்கிறது, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்னதுங்கய்யா? ஒரு கிராமமே ட்ரைனிங் சென்டராக இருக்குது, ஒரு கிராமம். அதில் வேறு எதுவும் படிக்கல, நீங்கள் எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படின்னு அங்கே சொல்லித்தராங்க. அதேமாதிரி யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கய்யா. திருடர்கள் கழகம் இருக்குங்க. திருடர்கள். ஆமாம். அப்போ அது மாதிரி இங்கேயும் இருக்குதுல்ல. அதுமாரி போல் எங்கள் கடவுள்கிட்டையும் அதுமாரி இருக்கும்ல, இந்த இதுலேயும் அதுமாரி இருக்குமா இல்லையா? சண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னா, அங்கே ஒரு கொள்ளையருக்கு எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, இங்கே எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குமா இல்லையா சொல்லித்தரதுக்கு? அதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டில் ஒரு எலக்ட்ரான் இப்படி இருக்குது, அப் ஸ்பின்னில் இருக்குது, அப்போர்டு ஸ்பின்னில் இருக்குதுன்னா இன்னொன்று என்னது டவுன்வர்டு ஸ்பின். புரியுதா இல்லைங்களா? அதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அப்போ இங்கே இருக்குது தான் அங்கே இருக்கும். அப்போ இங்கே ஒரு கிராமம் எப்படி கொள்ளடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குது அப்படின்னா, அப்போ அங்கேயும் ஒரு கிராமம் என்னது கொள்ளடிக்கிறது ட்ரைனிங் கொடுக்குது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அது என்னன்னு பாருங்க. அதுதான் யமலோகம். யமலோகம்னா என்னன்னு பாருங்க. இங்கே இருக்கிறதுலாம் எப்படி கொள்ளடிக்கிறது. புரியுதா இல்லைங்களா? ஏமலோகம். ஏமன் பார்த்தோம் இல்லைங்களா? அதான் ஏமலோகம். ஏமன்றவன் இங்கே எவன்லாம் கொள்ளாடிக்கிறான் அதெல்லாம் பார்க்குறது. அதில் எவன்லாம் தப்புறனா அவங்ககிட்ட இவன் கொள்ளாடிக்கிறான். போலீஸ் இப்போ நான் என் வீட்டில் ஒரு 10 லட்ச ரூபா திருடு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம்.
அங்கே போனால் போலீஸ் என்னது அவன் லஞ்சம் கேட்குறான். புரியுதா இல்லைங்களா? நானே திருடு போய்க்கிறான், அவன் அது அதை கண்டுபிடிக்கிட்டு ஒரு 5 லட்ச ரூபா லஞ்சம் கொடுன்றான். புரியுதுங்களா? கண்டுபிடிச்சா கூட நம்மள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு பணம் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க ஐயா. அது கொடுப்போம், அதில் கமிஷனு இத்தனை % கொடு, அப்போ தான் கொடுப்போம். அப்படின்னா அது அதே மாதிரி தாங்க ஏமலோகம். இப்போ யமலோகத்தில் தான் நம்மளை மாட்டிங்கிறோம். அதான் சொன்னாங்க அஷ்டாங்க யோகத்தில் ஃபஸ்ட்டு இது என்னது ஏமம். அந்த ஏமத்துக்கு அதிகாரி தான் நம்ம என்ன சொல்கிறோம், யமப்பயல். புரியுதா இல்லைங்களா? யமன் அப்படின்றதான் யமன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ இந்த யமன் என்ன பண்ணுறாரு, ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஊனையும் உயிர் என்ன பண்ணுறாரு அவர் பிரிக்கிறார். அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸில் இருந்து அந்த இது மட்டும் எடுத்துன்னு போயிடுவான். மெசேஜ் மட்டும் ஒரு காப்பி எடுத்துட்டுன்னு அதை போயிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அது இங்கே தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த நைவேத்தியம் இதெல்லாம் நீங்கள் வச்சு வாழைப்பழம் இதை படையெல்லாம் போடுறீங்க. அதை ஒருத்தர் சீடன் கேட்குறான், பயங்கர புத்திசாலி மாரி, குருநாதா இந்த இதெல்லாம் நைவேத்தியெலாம் வச்சு படைக்கிறோம், அது எங்கே சாமி சாப்பிடுதா, நாம் தானே சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ஆமாம் அவர் சொல்கிறார். ஆமாம், அவர் இதெல்லாம் எப்படி சமாளிக்க, உண்மையை சொல்ல தெரியும் சமாளிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? அவர் என்ன பண்ணார், குருநாதரை ஒரு தமிழ் செய்யுள் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்த இதை படி அப்படின்னாராம். இதை படித்து மனப்பாடம் பண்ணிக்க அப்படின்னாராம். ரைட், ஓகே, இப்போ சொல்லு, அதை பார்க்காமலே சொல்லு அப்படின்னா அவன் சொல்கிறான், ஏன்னா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு சொல்கிறான். இப்போ நீ இதை மனப்பாடம் தான் மூளையில் தான் ஏற்றினில்ல, இது இங்கே தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. புரியுதா இல்லைங்களா? எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க. புரியுதுங்களா? அப்போ அதே தான். அதனால தாங்க ஆன்மா இல்லை, அது இல்லை, இதுன்னு சொல்கிறானுங்க. இந்த பிளாக் பாக்ஸ் இங்கே தான் இருக்கும். உடம்புன்னா அதை இங்கே தான் இருக்கும். எலும்பு சதை எல்லாம் அங்கே தான் இருக்கும். அதில் இருக்கிற பதிவு மட்டும் ஒரு காப்பி எடுத்துன்னது அது மட்டும் இல்லை. ஒவ்வொரு வினாடி நாம் வாழும் காலத்தில் ஒவ்வொரு வினாடியும் 12 காப்பி அனுப்புது. ஒவ்வொரு வினாடியும். இதில் இந்த பிளாக் நைட் அப்படின்னு ஒரு செயற்கைக்கோள் சுற்றுதான். அது என்ன 12,000 வருஷமாக சுற்றுதாங்க ஐயா. நெட்டில் போய் பாருங்கள், பிளாக் நைட் செயற்கைக்கோள் அப்படின்னு இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா 12,000 வருஷமாக சுற்றி நிற்குதான். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வருது. யாருக்கோ அது அப்போ செயற்கைக்கோள்னா யாருக்கோ அது மெசேஜ் அனுப்பும்ல, சும்மா அனுப்புவாங்க. புரியுதுங்களா? இல்லை, அது ஆமாம் கட்டாயம். அப்போ 12,000 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றுன்னு அவன் தானே சொல்கிறான், அவள் சொல்கிறான், நாம் சொல்ல, விஞ்ஞானிகள் தான் சொல்கிறான். புரியுதா இல்லைங்களா? நாம் என்ன சொல்கிறோன்னா சனி, பூமி, செவ்வாய் இது எல்லாமே செயற்கைக்கோள் தான். கடவுள் விட்ட செயற்கைக்கோள் தான் இது, சூரியன் உட்பட. புரியுதா இல்லைங்களா? அப்போ இது கண்காணிக்கிறதுக்கு தானே. அப்போ இவ்வளோ பெரிய மிஷினை விட்டுட்டு, இவ்வளோ பெரிய படைத்தை விட்டு அவன் இதெல்லாம் கண்காணிக்காமல் நிர்வகிக்காமல் அப்படியே விட்டுருவானா? இல்லையா, கண்டிப்பா நிர்வாகம் பண்ணிருப்பாங்க ஐயா. அப்போ அது மாதிரி நிர்வாகத்தில் இங்கே என்னென்னலாம் இருக்குதோ அதான் ரிகர்சல்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்றே நான் சொன்னேன், இந்த பொண்ணு வந்து ஒரு ஆணை பிடிச்சி கவுத்துருது அப்படின்ட்டு. அதானே, அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான், இல்லை டாக்டராக இருப்பான், இன்ஜினியர் இருப்பான், இல்லை பெரிய சமூகத்தில் மதிப்பு வாய்ந்தவனாக இருப்பான். உன் வீட்டில் வந்து என்னதா இந்த பார்வதி கேட்டுச்சு வருங்க. அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன். பார்வதி என்ன சொல்லுது, அந்த சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் இல்லைன்னா நீ என் காலில் விழு. அப்போ இந்த பொண்ணு பொதுவாக ட்ரெஸ் அவுக்காது. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இவர் எவ்வளோ இவருக்கு சொல்லி கொடுத்து பாதுகாப்புலாம் கொடுத்த உடனே அது ட்ரெஸ் அவுத்துடுச்சு. என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? அதே தானேங்க கல்யாணம் அப்படின்னு சொல்லி, அது யாருன்னு தெரியுது, அரேஞ்சு மேரேஜ் எல்லாம் ஊர் எல்லாம் சொல்லி பாதுகாப்புலாம் கொடுத்து தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்பிக்கை வருது. இல்லை சட்டம் மீது நம்பிக்கை, இதெல்லாம் மீது நம்பிக்கை. அது என்ன பண்ணுதா, எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துடுது. சமுதாயம் இதெல்லாம் கொடுத்தோடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துடுது. அவுத்த உடனே இதுக்கு உரிமை வந்துடுது. அப்புறம் சொல்லுது பாருங்க, நான் தான் கடவுள், ஏன் காலில் விழு அப்படின்ட்டு. இவனை அதுமாதிரி காலில் விழுந்து தான் கிடக்குறான். அதாவது ராத்திரி உள்ள பொண்டாட்டி காலில் விழுந்து கிடக்குறான், காலில் ஏஞ்சின்னது. ஐயா எங்கேயே இருந்து எங்கேயே கனெக்ட் பண்ணிக்க செம. இதுதான் கரெக்ட், இதுதான் உண்மை, இதுதான் சொல்கிறாங்க வாழ்க்கை. புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா ஒரு பொண்ணு எப்படி ஒரு இப்போ அவங்கவுங்க மனைவி இல்லை புருஷனை கற்பனை பண்ணுங்க, அவங்க வந்து உங்க கூட கல்யாணம் ஆகலை, அவங்களை நீங்கள் அதிகாரம் பண்ண முடியுமா? முடியாதுயா. முடியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
யோசிச்சு பாருங்க. முடியும். பண்ணாலே பண்ண முடியாதுங்க. அப்படியே பம்பிட்டு தான் இருக்கணும் கூட. ஒரு அடி ஓங்கி ஒரு அடி புரியுதா இல்லைங்களா? ஆம்பளை அடிச்சிடும், இல்லை பொண்ணு பழமாக இருந்தால் பொண்ணு அடிச்சிடும். புரியுதா இல்லைங்களா? ஆனாங்க சட்டம் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு இது வந்தோடனே இது ஒன்றும் இல்லாத ஒரு விடன்னு இருக்கிற 14 வயசு பொண்ணு என்ன பண்ணிட்டா, நான் தான் கடவுள் காலில் விழுந்து சிவபெருமானை பார்த்து என்ன அதுக்கு தான் சொல்கிறோம், இதுதான் பெண்ணிக்கும். புரியுதா இல்லைங்களா? இது எதனால் அப்படின்னா இவன் உணர்ச்சி வசப்பட்டதுனால. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இடக்கலப்புங்கள்னா இப்போ புரியுதா பாருங்க, எதனால் இந்த மாதிரி நிலைமை? இதுக்கு பேர் தான் சம்சார துக்கம். புரியுதா இல்லைங்களா? இதுக்கு பேர் என்னதுங்க? சம்சார துக்கம். இப்போயாவது இடக்கலை பார்க்கடல் கடை எடுத்தனா புரியுதுங்களா? பார்க்கடல்லாம் ஆண்பால் பெண்பால் இதை கடை சிறப்புடும் எல்லாம். புரியுதா இல்லைங்களா? கடைஞ்சி பாரு. அப்போ சுழிமுனைக்கு ஏறதுன்னா அறிவால் தான் ஏற முடியும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஏற முடியும். அதுக்கு தான் வாழ்க்கை வச்சுக்கிறான். இதெல்லாம் யோசிக்கலாம், நீ அப்புறம் என்னத்தை கல்யாணம் பண்ணி எத்தனை ஃபர்ஸ்ட் நைட் பண்ணாலும் உனக்கு புரியாது. இன்னொன்று சொல்கிற பாருங்க, இதுவும் ஃபர்ஸ்ட் நைட் தான். சேர்த்துட்டு நான் தான் பேய் என்கிட்ட வந்தேன்னா அதான் கேட்பேன், உன் முதலிரவு அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. இல்லை, இதுவும் முதலிரவு தான். அங்கேயும் பால் பழம் வத்தி பூ தொங்கும், இங்கே அமரர் ஊதியில் என்ன தொங்குதே, பால் பழம் வத்தி எல்லாம் தொங்குது. புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? ரெண்டு முதலிரவு தானே. புரியுதுங்களா? அப்போ பேய்கிட்ட என்ன கேட்கணும், உன்னுடைய முதலிரவு அனுபவம் எப்படி இருந்துச்சு கேட்கலாமா இல்லையா? இதுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்கய்யா. கல்யாணம்னா இதுக்கு தான் கல்யாணம்னா இது இப்படி கம்பேர் பண்ணி இதுதான் பரவிசாரம். பரவிசாரம்னா நீங்கள் என்ன, நான் யார் ஆத்மவிசாரம் ரமண மகிழ்ச்சி போய் கேட்டனா, நான் ஞானேந்திரியங்கள் இல்லை, நான் கர்மேந்திரியங்கள் இல்லை, நான் 5 புலன்கள் இல்லை, நான் அது இல்லை இது இல்லை. யாருக்கா புரியுமா? என்ஜினியருக்கும் சைதன்ய சுரூபமே நான். யாருக்கா புரியுமான்னு கேட்குறேன். பெரிய பெரிய புக் வாங்கிட்டு ஒரு பேஜ் படிச்சு 3 பேஜ் படிச்சு புக் மூடி வச்சுட்டுங்க. புரியல. அதான் ஏன் அப்படின்னா அது சம்மந்தம் இல்லாமல் பேசுறதுங்க எல்லாம். புரியுதா இல்லைங்களா? அதுமாரி புரியாமல் பேசினா தான் அவங்க குருன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். புரியுதா இல்லைங்களா? அந்த கடவுளும் இந்த குருமார்கள் இதுவரை அந்த குருமார்கள் புரியாமல் பேசிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய கடவுள். புரியுதா இல்லைங்களா? பேசுகிற குரு இன்னும் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்க, ஐயோ என்னென்னமா பேசுகிறான், ஆன்மீகத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் மூளையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது சொல்கிறது. ஆனால் கரெக்டு தானே? இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? இதுதானே உண்மை. இது படிக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணோம். என்னங்கம்மா? இல்ல புரிந்து கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்வது ஆன்மீகம் ஆயிடுது இல்லைங்கய்யா. அதனால பெரிய புக்கா இருந்தாலும் அவங்க புரியாதபடிதான் எழுதுறாங்க, புரியாதபடிதான் பேசுறாங்க. அதுக்குதான் அது பெரிய புக்கா. ஆனா உண்மை என்ன, புக்கே தேவையில்லை. கடவுள் எழுதுன இந்த புத்தகமே போதும். கரெக்டா? ஆன்மீகம் நான் சொல்றேன், கடவுள் எழுதுன இப்ப ஆண் பெண் புத்தகம் தான் அது பெரிய புத்தகம். இதை விட என்ன புத்தகம் வேணும்? அப்போ அந்த புத்தகத்தை படிக்கிற முட்டாளாக தான் இருப்பான். புரியுதா இல்லைங்களா? அதனால தான் நிறைய பேர் இப்போ புத்தகம் எழுதணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? நான் எல்லாத்துக்கும் எழுதிடுவோம். ஆனால் அதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன். ஏன்னு தெரியுதுங்களா? படிக்க வேண்டியது இங்கே இருக்குது, நிறைய இருக்குது. இதை விட்டு அதாவது சத்குரு கூட சொன்னார், இந்த மரபின் இந்த தேட்டேன் 42வது புத்தகம் எழுதிய போய் வெளியெடுத்து கூப்பிட்டாராம். இன்னும் எழுதிருந்தானுங்கிறே அப்போ படிக்க பாருங்கிறாரு அவர். புரியுதா இல்லைங்களா? ஏட்டு கல்வியை விட பரவசார கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்றீங்களா? இதுதான் சக கல்வி. ஏட்டு கல்வின்றது மெக்காலை கல்வி. புரியுதா இல்லைங்களா? புத்தகத்தை பார்த்து படிச்சிங்கன்னா தேவாரம் திருவாசகம் இது எல்லாமே மனிதன் எழுதுனது. அதுவும் சமீப காலத்தில் இப்போ திருவருப்பா 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதுனது. புரியுதா இல்லைங்களா? அதை படிச்சிங்கன்னா எதை புரியுற மாதிரி எழுதிக்கிறாரா? இப்போ அதில் செல் அமைப்பு, மைட்டோகாண்ட்ரியா, ஏடிபி, இதுமாரி தாவர உலகம், தனிம உலகம்லாம் இருக்குது. தனிம உலகத்துலேருந்து சாப்பாடு தாவரங்கள் தயாரிக்குது, அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் நம்ம தேவ உலகம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அதில் அப்போ என்னது அது? அதை படித்தா என்ன வரும்? வச்சு நான் அருப்பெருஞ்சோதி அகவல் பாராயணம்னு சொல்லிட்டு அற்றாறு அழிபசி தீர்த்தல் அப்படின்னு போட்டு சாப்பிட்டு அழகாக அவங்க போய்டுவாங்க. புரியுதா இல்லைங்களா? ஞானம் அடைவாங்களா ஊனம் அடைவாங்களா? ஐயா சிவானந்தருடைய சித்த வேதம் புக் வாங்கி ஒரு 5 பேஜ் படிச்சுப்பேன். அப்புறம் புக் மூடி வச்சுட்டேங்க. ஒன்றும் புரியல. அது சித்த வித்தை, சத்த வித்தை. அது சவானந்த பரமஹம்சரின் சத்த வித்தை. புரியுதா இல்லைங்களா? அது சித்த வித்தை இல்லையா, சத்த வித்தை. புரியுதா இல்லைங்களா? இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் படிச்சிங்கன்னா அதான் குழப்பிடுங்க. இதுக்கு தான் எனக்கு அப்பர் சாமி சொல்லியிருக்காரு. இதனால நாங்கள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. இந்த புத்தகம் எதிர்த்து என்ன கூட ஏதுங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். என்னத்தை எதிர்த்து எனக்கு புரியல. என்ன எதிர்த்து?
என்ன எழுதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடம் தான் எல்லாருக்கும் குழம்புற இடம். வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிட்டு படுறான்னு சொன்னால், புள்ள பத்துட்டு படுறான்னு சொல்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு படுறான்னா அதை படிக்கல. இப்போ போய் என்னதா பழைப்புக்காக ஏதோ ஒரு கல்வியோ இல்லை ஏதோ குலக்கல்வி இல்லை மெக்காலை கல்வி படிச்சுட்டு அதில் ஏதாவது போய் திருமந்திரத்துக்கு உரை எழுதணும். அதுக்கு ஒத்துழைக்க மாட்டான். இன்னும் ஓடனா நான் என்ன சொல்ல ஓடு அப்படின்றோம். ஓடு ராஜா ஓடு, வாழ்வின் விளிம்பு வர ஓடு. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? என்னது? அதனால தான் சொல்கிறேன், நாங்களாம் திருமந்திரம் படித்தோம். நான் சத்தியமாக சொல்கிறேன், திருமந்திரம் படித்தோம். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. திருமந்திரம் படித்தோம், தேவாரம் படித்தோம், திருவாசகம் படித்தோம், திருவுருப்பா படித்தோம். ஒருத்தரம் கூட ஞானம் அடைய முடியாது. இதெல்லாம் ஞானம் அடைஞ்ச பிறகு அவங்க எழுதுனது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இதை படிச்சு இப்போ திருஞான சம்பந்தர் தோடுடைய சிவியன் படித்தா ஞானம் அடைஞ்சாரா? அடைஞ்ச பிறகு எழுதுனது. புரியுதா இல்லைங்களா? அப்போ எப்படி அதை படித்து நீங்கள் ஞானம் அடைய முடியும்? அவங்க சொல்ல வந்தது ஒண்ணு, நம்ம புரிஞ்சுக்கிறது வேற ஏதோ. அதெல்லாம் அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கு உரை எழுதுறாங்களாம். உரை எழுதினத உரை போட்டு உண்மை என்னன்னு புரியாத அளவுக்கு உரை போட்டானுங்க. புரியுதுங்களா? அப்போ இப்போ பாருங்க, இதுதான் சொல்கிறேன், கண் இருந்தும் குருடாக இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணை கழித்து விட்டேன். அப்போ எவ்வளோ பெரிய டீச்சிங் நம்ம சிவபுராணம் கொடுத்துருக்க பாருங்க. பார்வதி, இந்த சதிதேவி, இது அவர் வாழ்க்கையை வச்சு எந்த கடவுளாவது வில்லம் மாரி சித்தரிக்கப்படுவாங்களா? ஆனால் பெரிய புராணத்தில் பிள்ளை வெட்டி கேட்குறாரு, பொண்டாட்டி கூடுன்னு கேட்குறாரு போய். அப்புறம் மணப்பெண் கூந்தலில் மணமேடையில் அரிஞ்சு கொடுக்க சொல்கிறாரு. அப்புறம் ராத்திரி அவங்களே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பாடு இல்லாமல் ஈர துணி கட்டின்னு படுத்துங்கிறாங்க. அங்கே போய் என்ன கேட்குறாரு, எனக்கு சாப்பாடு போட்டு அவனை அடம் முடிக்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா உன்னை பாவம் பிடிச்சிக்கின்றாரு. இங்கே அடுத்தவன் கருடு புராணத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னாலே இது அது கும்பி பார்க்கும், கிருமி போச்சனன்னு இருக்குது. இங்கே போய் இவர் போய் என்ன பண்ணுறாரா, உன் பொண்டாட்டியே சூப்பராகிறா 2 மணி நேரத்துக்கு கொடுன்னு கேட்குறாரு. இவருக்கு அப்படின்னா குசும்பு ரொம்ப இருக்குது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் என்னதா கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாது. ஏன்னா இது கடவுள் எழுதின புத்தகத்தை படிக்கிறது பரவிசாரம் பண்ணுற மனிதனால் மட்டுமே. இப்போ அதான் சொல்கிறேன்ல, சிவபெருமானோ வள்ளலாரோ அப்பர் சாமியோ நேரில் வந்தால் அவங்களால என்னதா ஜீரணிக்கே இல்லாது. ஏன்னா அதுமாரி அவங்கள பற்றி என்ன பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு அவருடைய 1% நான் என்னையே அவங்களால என்னது என்ன அவன் இப்போ தான் சாமி பாட்டெலாம் பண்ணான், திடீர்னு செக்ஸுன்றான். புரியுதா இல்லைங்களா? 1% உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. புரியுதா இல்லைங்களா? சொல்லுங்க. வள்ளலார நமக்கு அறிமுகப்படுத்தினது இப்படி மொட்டை போட்டு முக்காடு போட்டு தான் நமக்கு படமா கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க வகுப்புல சொல்லியிருக்கீங்க, அவங்க புஸ்தகத்திலே இருக்குது. அவர் அந்த மூலிகை அந்த திருவாசகமா அந்த எழுத்துக்கள்லாம் எழுதி சுருட்டி தன் தலையில வச்சுப்பாரு. அது குடுமி வச்சிருந்தாரு ஜடாமுடி. அதுல என்னது அன்னைக்கு ஏதாவது ஒரு திருமந்திரம் படிக்கணும்னா அது எழுதி என்னது சின்ன ஓலையில எழுதி வச்சு போறான். தேவாரம் திருவாசகம் என்ன அவருக்கு உள்ள அது புரியணுமோ அதை வச்சு போகிறான் தலையில். அதான் பூ வைக்கிறது. இப்போ உங்களுக்கே தெரியும், வெச்சி, கரந்தை, வாகை இப்படிலாம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த பூ சூடணும்னு இருக்குது. ரைட்டுங்களா? அதுமாரி இந்த குவளை மலர் சுடினாங்க, கொன்றை மலர் இன்றைக்கி எந்த பொண்ணாவது கொன்றை மலர் எனக்கு 1 முழம் வாங்கினாங்க அப்படி சொல்லுதா? வெச்சி, கரந்தை இதெல்லாம் இருக்குது. வாகை இதெல்லாம் இன்றைக்கி யாராவது 1 முழம் வாகை பூ வாங்கினவங்க எனக்கு, நாங்கள் வெற்றி வாகை சுடணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இதுதான் இப்போ எனக்கு குழப்பம். இப்போ நான் திருவண்ணாமலை ஆசிரமம் நான் இந்த ரேஞ்சில் யோசிக்கிறேன். நான் எல்லோரும் இதை அவங்கள இப்போ சாப்பாடு மட்டும்தான் வெளியிலேருந்து எடுக்கணும். ஏன்னா எல்லா மிருகங்களும் அதான் செய்யுது. மீதியெல்லாம் ஆராய்ச்சி தான். அதுக்கு மூளை கிடையாது, நம்ம மூளை இருக்குது. இப்படி தான் நான் திருவண்ணாமலை ஆசிரமம் இப்படி தான் நான் பிளான் பண்ணுறேன். எல்லாம் புரிஞ்சுன்னு வராங்க வண்டி மேலே வராங்க. நான் என்ன நினைக்கிறேங்க ஐயா, என்ன தெரியுதுங்களா? ஏன் திங்கிங்க எப்படி இருக்கா? எல்லாம் அங்கே தான் வேலைகள்னு சொன்னாங்க. இங்கே ஆசிரமத்தில் வந்தானே அது ஒரு வேலையும் இல்லை. எல்லாம் அழகாக சாப்பிட்டு இதுமாதிரி பரவசரம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அனுபவம் வேறு இருக்குது, பார்ப்பாங்க. அப்படின்னா எல்லாம் எங்கள் புத்தகம் போடுறேன்னு சொன்னார், புத்தகம் போடல. பயிற்சி தரேன்னு சொன்னாருன்னு அது பயிற்சி தரல. ஸோ அட்லீஸ்ட் சோறாவது போடலாம். அது ஒன்றாது அங்கே போய் பிச்சை எடுக்கணுன்றாங்க. என்னடா இது, என்னடி இது? புரியுதா இல்லைங்களா?
அவன் ஏன் இது புரியுமே இதுதான். அப்போ 1% உங்களுக்கு என்ன ஆகுது? சிவபெருமானுடைய 1% உங்களால் என்ன பண்ண முடியல? 1% நான் இப்படி வச்சுங்க. புரிஞ்சுக்க முடியாது. 1% ஏன்னா இங்கே எல்லாம் புத்தக புழுக்கள். அதை நம்பி தான் நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்க, ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறான். நான் சொல்கிறதுக்கு எதுக்குமே உங்கள் உடம்புலேயே ஆதாரம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையிலே ஆதாரம் இருக்குது. கல்யாணம் இதுக்கு தான்றான். இதுக்கு எந்த புத்தகத்தில் ஆதாரம் இருக்குது? இருக்குதா? மக்கால கல்வி நம்மள அப்படி ட்ரெயின் பண்ணிடுச்சுங்க ஐயா. எல்லாத்துக்கும் புக்கு, எல்லாத்துக்கும் ஃபார்முலா, எல்லாத்துக்கும் அனாலிசிஸ், ரிசர்ச்னு போயிட்டோங்க ஐயா. நிறுவனம் ஆடுங்கிறேன். முன்னணுவு நான் ஃபர்ஸ்ட் டைம்ல முன்னணுவு இருக்குன்னு கேளு. முன்னணுவு தான் கல்யாணம் பண்ணி சொல்லலாம். இதுதான் பறவைசாரத்துக்கும் இந்த மெக்கானிக்கலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. புரியுது இல்லைங்களா? குலக்கல்வி மெக்கானிக்கு உடல் மனசுக்கு, புரியுதுங்களா? ஆனால் ஆன்மாவுக்கு என்னது? ஆன்மாவுக்குன்னு இருக்கிற ஒரே கல்வி எதுங்கய்யா? சாகா கல்வி. இதுக்கு எது புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு தான், நம்ம மனசு தான், நம்ம வாழ்க்கை தான். இதுதான் சொன்னாங்க. படிப்பறிவு இல்லாத இயேசுநாதர் எழுது படிக்க தெரியாதுன்றாங்க. முகமது நபிக்கு என்னதை எழுது படிக்க தெரியாது. அருணகிரிநாதருக்கு எழுது படிக்க தெரியாது. ஓதாத உணர்ந்த பெருமான்னு இவரை சொல்கிறாங்க. இது இவனு கட்டி விட்ட கதை. யார் கூட இருந்த குடிச்சா தான். அவரே பார்த்திங்கன்னா தொண்டை மண்டல சதகம், மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் படித்து, அதுவும் இல்லாமல் தேவாரம், திருவாசகம் எல்லாம் வான் கலந்த மாணிக்க வாசகன் பாடிக்கிறாருன்னா மாணிக்க வாசகம் பற்றி படிக்காமல் எப்படி பாடியிருப்பார்? புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் அவரே சொல்கிறாரு, தேவர் குரலிலும் திருமந்திரத்துலையும் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அவரே உரையாசிரியராக இருந்து தொண்டமண்டல சாதகம் பதிப்பாசிரியராக இருந்திருக்காரு, உரையாசிரியராக இருந்திருக்காரு. இதெல்லாம் படித்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் பொய் அப்படின்னு புரிஞ்சுன்னா அப்புறம் என்னது அங்கே இப்படி வராரு அவர் ஞானம் அடைஞ்சு. அப்போ திருவருட்பா பாதி என்னது ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி பாடந்து, கொஞ்சம் என்ன ஞானம் அடைஞ்ச பிறகு பாடந்து. புரியுதுங்களா? ஆனால் திருவாசகம், திருமந்திரம் இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஃபுல்லாகவே ஞானம் அடைஞ்ச பிறகு பாடந்து. அதனால தான் இதெல்லாம் யாருக்கும் புரியாது. புரியுதுங்களா? இதுதான் வித்தியாசம். அதுமாரி இப்போ நான் ஞானம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா, முற்றோதல் இதெல்லாம் படிச்சுலாம் நான் வரல. நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுதுங்களா? எப்படி வந்திருக்கேன்? வாழ்க்கை அப்படியே படிச்சுனே வரோம். படிச்சுனே வரல, அதில் ஸ்ட்ரகிள் வருது. அப்போ இவர் கை வச்சு தீர்த்துட்டாரு. அதான் எனக்கு தெரியல, சம்பாதிக்கிறது தான் இது. ஆனால் அப்பயும் படிச்சுன்னு தான் இருந்தேன் நான். அப்பயும் நான் இது என்னன்னு படிச்சுன்னு தான் இருந்தேன். ஆனால் இதுதான் படிப்புன்னு எனக்கு தெரியாது. ரமண மகிழ்ச்சியாக தான் சொல்கிறார், ஞானம் அடைஞ்ச பிறகு இதை தான் நான் படித்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. 4 பேர் கேட்டு அதுக்கு பதில் சொல்லக்குள்ள ஓ இதான் ஆன்மீகம் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னு அவர் சொல்ல. அதே தான் எனக்கும். புரியுதா இல்லைங்களா? ஓ திருமந்தத்தில் இதான் சொல்கிறாரு, தேவாரத்துலன்னு அதை இதுதான் சொல்லுவாங்க. அப்படி தான் நாங்கள் வரமே தவிர திருமந்திரம் தேவாரம் படித்து நான் இன்றைக்கும் சொல்கிறேன், சத்தியமனே சொல்லுவோம், ஒருத்தவங்க கூட ஞானம் அடைய முடியாது. புரியுதா இல்லைங்களா? கடவுள் எழுதின இந்த புத்தகம் அதான் சொன்னாங்க, பரவிசாரத்தால் ஏற்படும் சுத்த உஷ்ணத்தால் அல்லது வேறு எந்த வகையாலையும் நீங்கள் என்னதை இந்த சாதாரண மனித வாழ்வை கடந்து செல்ல இயலாது. 6ஆம் அறிவிலேருந்து பாஸ் பண்ணி போக முடியாது. அப்போ பரவிசாரம்னா என்னதுயா? வாழ்க்கை படியா, கல்யாணம் எதுக்கியா அப்படின்னா நான் ஆனா இருந்தால் எனக்கு பொண்ணு உடம்பு தெரியாது, பொண்ணுடைய மனசு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்க. பொண்ணு மனசு எப்படி இருக்குன்னு ஒரு சிவபெருமனே படிக்கிறாரு. எப்படி அப்படின்னா இப்போ நான் பாரு 14 வயசு பொண்ணு, ஏன்னா இங்கே பாதுகாப்பு. இப்போ அதான் நான் சொல்கிறேன், என் மனைவிக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தோன்னே நான் நீங்கள் பேச சொன்னேன் இல்லைங்களா, கவனிச்சிருப்பீங்க நீங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பசங்களாம் இருக்குது, 2 பசங்க இருக்குது, இவர் விட்டுட்டு ஓட்டாருன்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. எனக்கு அவங்க பசங்க தான். இவங்க கவலைப்பட்டதால இன்னைக்கு குடும்பம் நல்லா இருக்குதா, இல்லை நான் ஒழுங்காக படித்து திறமையாக இருந்து இதெல்லாம் பண்ணுறதால குடும்பம் நல்லா இருக்குதா? அவங்க வெறும் கவலை தான் படுவாங்க. புரியுதா இல்லைங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? உணர்ச்சி. அதே டைமில் இந்த உணர்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமானை திட்டுறாங்க. அதான் என்ன திட்டுறாங்க என்னன்ட்டா, அவங்க வாழ்க்கைக்கே ஆதாரம் நான் சம்பாரித்து எல்லாம் பண்ணுறது நான். ஆனால் அவங்க ஏன் கூட என்ன பண்ணுவாங்க, சரியில்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாது, சண்டை. புரியுதா இல்லைங்களா? இதுதான் சம்சார துக்கம். இது எந்த புத்தகத்தில் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்குங்க? அனுபவ ரீதியாக தான் உணர முடியும். இதுதான் அனுபவம் சொல்றாங்க. அப்ப இது என்ன யோசிச்சா தானே வரும்? இது என்ன யோசிச்சா தானே வரும்? வெறும் பயப்படுத்தாலையோ அல்லது பயத்தை இது பண்ணுறதுக்காக அப்படியே திறமையாக அப்படியே தைரியமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற மாரியோ இப்படி பண்ணி இது சமாளிக்க முடியுமா சொல்லுங்கய்யா? இப்படி பார்க்கணும் நீங்கள். அப்போ சிவபெருமான் சூப்பராக நடத்திக்கிறாரா இல்லையா? அப்போ சிவபெருமான் குருவா
இவனுலாம் குருவா. இப்போ நீங்கள் சொல்கிற அதெல்லாம் மூச்சு பயிற்சி, இடது 4 கால் மூச்சை இழுங்கள். 100% சிவபெருமான் தாங்க குரு. ஆதி குரு அவர் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் அவர் சொந்த வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கிட்டு நான் அதால் தான் இப்போ என் குடும்பத்தை பற்றி பேசுறது தான் தயங்குவதில்லை. ஏன்னா அதுதான் என்னுடைய அனுபவம். அதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதை விட்டு நான் உபநிஷதம், கேனோபதேசம், கட்டோபநிஷதம் எல்லாம் தூங்கிடுவீங்க மணி நேரம். புரியுது இல்லைங்களா? மணி நேரம் என்ன இருக்கு ஒரு சவுண்டு வந்துருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இவ்வளோ கோட்டைக்கிட்ட மாரி அடிச்சும் நிறைய பேர் தூங்குறாங்க அப்படின்னா பார்த்துங்க எப்படி இதுன்னு. அவங்களை எழுப்புறதுக்கு என்னது இந்த கும்பகரணை எழுப்புற மாரி. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கா அது சொல்லுது. நான் தான் கடவுள். என்ன கடவுள் நீ அப்படின்னா, நான் பொண்ணு 14 வயசு பொண்ணு, நான் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறேன் எல்லாங்கிறேன். நீ என்னத பாம்பு போட்டுக்கிற, இதெல்லாம் இந்த காடுடைய சுடலை பூசிக்கிற, யானை தோல் போட்டுக்கிற, புலித்தோல் போட்டுக்கிற, கீழேயும் புலித்தோல் போட்டு மேலே உட்காந்துக்கிற. ஆனால் நான் தான் கடவுள். புரியுதுங்களா? அதான் பொண்ணு, சின்ன பொண்ணு வேறு. அதனால தான் இப்போ கல்யாணத்துக்கு வந்து சின்ன பொண்ணு. இப்போ மாப்பிள்ளைய விட பொண்ணு என்னத வயசு கம்மியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் இவனுக்கு புத்தி வரும். அடப்பா அம்மா சம்பாரிச்சு மாற்ற வச்சுக்கிறான். இந்த சின்ன பொண்ணு வந்து என்னது அது காலில் வந்து கிடக்குறேன் நான் நைட்டு ஃபுல்லாக. புரியுதா இல்லைங்களா? காமன் தப்புன்னு புரியுறதுக்கு அம்மா பாடம் நடத்துகிறான் பாருங்க. புரியுதா இல்லைங்களா? பாருங்க. அதுவும் இல்லாமல் தலையெண்ணம் பண்ணுறேன் கெஞ்சறான். அது காலால் இட்டுற வேலை என்னத தலையால் செய்கிறான் அவன். ஏன்னா என்னத சுகம் போயிடுமே. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதுக்கு எவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா பாருங்க. ஏன் நான் கேட்குறேன், மாப்பிள்ளையோட பொண்ணு அதிகமாக இருந்தால் நடக்காதா? ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதா? யார் இதெல்லாம் வச்சாங்க? அதான் சொல்கிறேன். எல்லாம் போட்டாங்கன்னா அப்படியே நம்ம வாழறோமே. இதை என்னைக்காவது யோசிச்சுமா? இதுதான் பரவிசாரம். இதை விட்டு நான் ஞானேந்திரி மல்ல, நான் கர்மேந்திரன், நான் பஞ்சவாயு இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னா எதை புரியுமா? எஞ்சின் இருப்பது சைதன்ய சுரூபம். ஆடா பாவி அப்படின்றாங்க. புரியுதா இல்லைங்களா? சைபர் சைதன்ய சுரூபம் எங்கே இருக்குது? இவங்களாம் பெரிய ஆளுங்கய்யா. இதுமாரி புரியாத மாரி பேசினா என்னத எதுவும் கடைசியில எது இருக்குன்னே குழம்பமாயிரும் இத்தனையும் படிச்ச பிறகு. ஆனா இப்ப அதெல்லாம் தூக்கி போட்டோம். அதான் சொன்னோம். சமஸ்கிருதத்துல 2 வார்த்தையை விட்டு சிவோகம் பரோகம் சொன்னாங்க பயந்துடுறாங்க. ஆமா எல்லாம் பயந்துடுறாங்க. அதுக்குதான் நாங்க இப்ப இப்படி சொல்றோம். அதாவது டெப்த்துக்கு போனோம். இதெல்லாம் பயமாகுது எல்லாருக்கும். ஏன்னா வாழ்க்கை வசதிகளுக்கு தான் இவங்க போறாங்களே தவிர புரியாம பேசினா நல்லதுன்ற மாதிரி இருக்குதா? நாமளும் அதுமாரி புரியாமல் பேசிட்டா நாமளும் குருவா இல்லைன்னு நினைக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ சிவபெருமான் சொல்கிறான், உனக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், நீ சின்ன பொண்ணு, 14 வயசு பொண்ணு, உனக்கு என்ன உலக அனுபவம் இருக்குது, தனியாக விட்ட நீ என்ன பண்ணும், உனக்கு இவ்வளோ ஈக்காக கூட வந்துச்சா அப்படின்னு கேட்குறான். யாரும் வரல, ஈக்காக கூட வரல, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அதனால் உனக்கு ஏடிபிலாம் இருக்குது. அதான் இப்போ திருவண்ணாமலை ஆசிரமம். நீங்கள் பிச்சைக்கு அதாவது அழகு பண்ணினேன் அங்கே போய் நான் தான் பெரிய ஆளுன்னு கதை விட்டு வந்தால் தான் அவன் சண்டைக்கு வருவான். ஒன்றும் இல்லை, அழகாக போய் நீங்கள் வெளியே பிச்சை எடுத்துகிட்டு வந்து அழகாக படிக்கிறீங்க, எதாவது பிரச்சனை வருமா? கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அதுக்கு இவர் சொல்கிறாரு, உன்னை நான் கண்ட்ரோல் அட்மாஸ்பியர் வச்சு உனக்கு பாதுகாப்புலாம் கொடுத்து நீ அங்கே இருக்கிறல்ல, நான் இங்கேருந்து உனக்கு கண்ணை மூடியும் சப்ளை பண்ணிக்கிறேன் அவர் சொல்கிறாரு. அதான் புருஷன் என்ன பண்ணுறான், அவன் வெளியில் போய் சம்பாரிச்சு டோல் பெட்டு லோன் செஞ்சு 1000 பிரச்சனை நடுவில் அதை ஏற்கனவே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து இன்பம் அனுபவிக்கிறதுக்கு. இது சின்ன பொண்ணு. புரியுதா இல்லைங்களா? எதுங்க ஐயா? அப்போ இதை தான் நாங்கள் சொல்கிறாங்க சம்சார துக்க நிவர்த்தி. அப்போ முக்தினா என்னன்னு கேட்டாங்க. சம்சார துக்க நிவர்த்தி. சம்சார துக்க நிவர்த்தினா என்னையா அப்படின்னா, இதெல்லாம் பாடுறா அப்போ தாண்டா உனக்கு காமத்தை கடக்க முடியும்னு சொல்கிறாங்க. காமனை எரித்து விட்டாங்க. யாருங்கய்யா? சிவபெருமானுக்கு இதே வேலை தான். சிவபெருமானுக்கு என்ன வேலைங்கய்யா? காமனை எரிக்கிறது, யமனை உதைக்கிறது, பிரம்மாவை தலையை வெட்டுறது, சரஸ்வதி மூக்கை அறுக்கிறது. புரியுதுங்களா? கண்டிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து சாதாரண குடும்பஸ்தர்கள் குடும்பிகள் சிந்திச்சாலே டெரர் ஆகிடும். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் சிந்திக்கவே என்ன ஆகுதுங்கய்யா? அதனால தான் அவர் கொண்டு வந்து என்னது சிவபெருமான் இதுக்கு சாபம் விட்டாராம் துர்வாச முனிவர். துர்வாசனா கோவம். இதெல்லாம் என்ன உங்களுக்கு கோவம் வருது பாருங்க. என்ன விட்டாருன்னா, சிவபெருமானோட உருவத்தை யாரும் கும்பிடக்கூடாது, வீட்டில் வச்சுக்கூடாது, லிங்கத்தை ஒன்றா வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒன்றும் புரியல,
லிங்கம் வச்சுன்னா அதுக்கு ஸ்ரீருத்ரம் போனோமே, வந்தோமே, குளிச்சோமே, தொண்டை காய வச்சோமே, தோட்டினோமே, மறுபடியும் எடுத்து மடித்து வச்சோமே அப்படின்னா எல்லாருக்கும் அருமையாகுது. சமக்கம் கமுக்கமாக வந்துடுறாங்க எல்லோரும். புரியுதா இல்லைங்களா? கமுக்கமாக வந்துடுறாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு கேட்குறான். இதெல்லாம் ரமணர் செய்தாரா? இப்போ நான் செஞ்சேனா? அதெல்லாம் இதெல்லாம் செஞ்சால் ஞானம் ஆட முடியாது, ஒன்றும் ஆட முடியாதுங்கய்யா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஐயரு முற்பட ரமணர் பகவான் செய்யலைங்க ஐயா. ஆனா அவர் ஜீவ சமாதிக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு அதான் சொல்றான். அப்படின்னு கேப்சர் பண்ணிட்டாங்க அவரு. புரியுதா இல்லைங்களா? சிவபெருமானே கேப்சர் பண்ணவங்களும் இவங்களாம் ஏமாத்திரம். புரியுதா இல்லைங்களா? வள்ளலாறு இவங்களாம் எவ்வளோ தருங்கய்யா? சும்மா சுண்டக்கா மாரி ஆகிடும். புரியுதுங்களா? அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது எதுவும் புத்தகத்தில் இதெல்லாம் இல்லை. இதுதான் லைவ் கிளாஸ். இதே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுன்னா இந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ லைவ் கிளாஸ்னால் என்னதா கவனம் கொடுத்து கேட்குறீங்க. அப்போ அந்த கவனம் வந்து நான் ரெக்கார்ட் அனுப்பிச்சா என்னதை கேட்காது, புத்தகம் இருந்தால் கேட்காது. அப்போ அவங்களாம் புத்தகம் எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன புரியும் அவங்களுக்கு? அதுவும் அவங்க புரியாத பாய்ச்சில் இன்னும் எழுதி வச்சுக்கிறாங்க. அதான் நீ நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படின்னு என்ன புரியும்? அப்போ நான் சொல்கிற கதை ஏற்கனவே இருக்குது தானே, இல்லாத ஏதாவது கதை சொல்கிறேன் நான். சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லி கொடுத்தாரு, சப்தரிஷிக்கு சொல்லி கொடுத்தாரு, ஏற்கனவே இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? அப்ப என்ன சொல்லி கொடுத்தாரு? இப்படிதான் சொல்லி கொடுத்தாருன்னு ஏன் இல்லை வேற ஏதோ கதை கட்டுறானுங்க. சொல்லி கொடுத்தாரு மட்டும்தான். ஆனா மீதி எல்லாம் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதுன மாதிரி இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அவன் விஷயத்துக்கு அந்த அந்த பிளாங்க் ஸ்பேஸ் என்ன ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரினதை சொல்லி கொடுத்தாரு. அவ்வளோதானா? என்ன சொல்லி கொடுத்தாருன்னா இவனுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் போட்டுனதை இதுதான் சொல்லி கொடுத்தாருன்றான். புரியுதா இல்லைங்களா? முக்கியமான பகுதி கீழ்ச்சிட்டாங்க. இப்ப அதெல்லாம் தான் நம்ம எடுக்கிறோம். இதுக்குதான் குரு தேவை. ஆமா ஆமா. அப்ப இப்ப இந்த இது மாதிரி இது வந்த உடனே சிவபெருமான் குடும்பத்துக்கு உதவி செய்வார். அதான் எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கே கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் இருந்தானது சின்ன வீடு செட் ஆகலை, இதுக்கெல்லாம் போய் சிவபெருமான் கேட்டுருந்தா சிவபெருமான் கோவம் வருமா இல்லைங்களா? யாராவன் உள்ள விட்டான்? இந்த எம்ஜிஆருக்கு கோவப்பட்ட மாதிரி டிஎஸ்பிலாம் கேன்சல் பண்ணுறாரு இல்லையா? அதுமாதிரி மொத்த குரு மாதிரியும் இந்த திருவிழா படத்தில் சொல்கிறான்ல, இந்த ஹேமநாத பாவர்கிட்ட போய் சிவாஜி போய் பாடினோடனே, ஏய் செஞ்சுருட்டி, அடானா எல்லாம் வாங்க அப்படின்னு அந்த குருவே என்ன இந்த திடீர் புறப்பாடு அப்படிங்கிறாளுங்க. புரியுதா இல்லைங்களா? அதுமாதிரி சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, வந்த ரமண மகரிஷி தான் செஞ்சுருட்டி, காஞ்சி பெரியவரா அடானா. புரியுதா இல்லைங்களா? செஞ்சுருட்டு அடானா, சக்கி வாசுவ், நித்யானந்தா, எல்லாம் வாங்க போங்கடா, எல்லாம் நைட்டானத தமிழ்நாட்டு எல்லையிலேருந்து என்ன பண்ணினா போயிடணும். இல்லை அதான் சொல்கிறேன், காலி பண்ணுவோன்னா இப்போ அது மாதிரி இருக்குதா இல்லையா? புரியுதுங்களா? அப்ப சிவபெருமான் ஒன்று கடுப்பைய அளவோட உங்களாம் வச்சு எங்கடா கம்பெனி இது பண்ணுது போகலாம். இதில் கேட்குறான் அவன், இதெல்லாம் யாருங்க? எல்லாம் என் பிராரத்த கருமா. புரியுதா இல்லைங்களா? செஞ்சுருட்டி, அடானா, காப்பி, சிந்து பைரவி எல்லாம் கிளம்புங்க. புரியுதா இல்லைங்களா? என்ன பண்ணா ரெண்டு குரூப் கிளப்பிட்டாரு ஐயா. யார் யாருங்க ஐயா? ரமணருக்கு ஏங்க செஞ்சுருட்டின்னு செலக்ட் பண்ணீங்க? அவருதான் நல்லா செம்மையா சுருட்டினாரு. இது செம்மையா சுருட்டுன்னு தவறுதாங்கய்யா. கேள்வியும் சொல்ல, கேள்வி பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து என்னது அப்ப செம்மையா சுருட்டுன்னு யாருங்க? மீதி வேற சும்மா கவனம் இருந்தாங்க, அது கூட ஒத்துக்கலாம். இவர் நான் யார்? மாதர் வந்து டீச்சிங் விடை சொல்லி கொடுக்கணுமா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணுங்களா? அதுவும் பிட்டு மாரி கொடுத்துக்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? முக்கியமானது இதை பாரு பாஸ் ஆகிடலாம். என்ன அங்கே சமய அப்படின்னா நான் யாருன்னு பாரு, சரியா படும். புரியுதா இல்லைங்களா? எப்படி பாக்குறது? அப்படியே பாரு. புரியுதா இல்லைங்களா? அப்ப அவர் தானே செஞ்சுருட்டு. கரெக்டா இல்லைங்களா? சொல்லுங்க. நான் யார் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களது கிட்ட வந்துதான் அதோட கான்செப்ட் புதுசா தெரிய வந்தது.
அவரு நான் யாருன்னா முதல்ல நான் யாருன்னு முதல்ல என்னை பத்தி தெரியவே இல்லை. ஆமாம், இப்போ நம்மகிட்ட வந்தவரை நிறைய தெரியும், புரியுதா இல்லைங்களா? ஆனால் இதுக்கு வந்து உட்காந்து கேட்கறதுக்கு என்னது, நிறைய சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்தால் தானே, புரியுதுங்களா? ஆமாங்க ஐயா. அப்போ இந்த வெள்ளி இருதயம் உடையவர்கள், இந்த படப்படன்னு வருது, சடசடன்னு வருது, அவங்களாம் என்னது மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள், இவங்களாம் என்னது இது கேட்டால் அதிர்ச்சி ஆகிடும். நான் சொல்லுங்க, இதெல்லாம் அங்கே இருக்குது, நான் சொல்கிறது எதுவுமே போய் கிடையாது, நீங்களே பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அனுபவம் அப்படிதான். செஞ்சுருட்டினா என்னங்க? செம்மையாக சுருட்டு வருது. அதாவது சில நல்ல கருத்துக்களை எல்லாம் ஒரு சின்ன விஷயத்தில், சின்ன ஒரு வேர்டில் சுருட்டி கொடுத்துருவாங்க, புரியுது இல்லைங்களா? இதுதான் செஞ்சுருட்டி உண்மையான அர்த்தம். இது செம்மையாக சுருட்டி முட்டாருன்றதை நாங்கள் சொல்கிறது, அப்போ தான் எல்லாருக்கும் புரியும், புரியுதா இல்லைங்களா? ரமண மகிழ்ச்சி தான் செஞ்சுருட்டி. அதான் ராகத்தில் அப்படின்னா அந்த ராகத்தில் பல விஷயங்கள் என்னது சுருட்டி கொடுத்துருவாங்க, பல விஷயங்களுக்கான மருந்து அப்படின்ற மாதிரி. அதான் உண்மையான அர்த்தம். ஆனால் இப்போதைக்கு செஞ்சுருட்டி யாருங்க? ரமண மகிழ்ச்சி. அப்போ இது மாதிரி சொல்லுது, நான் தான் கடல். அது அவர் சொல்கிறாரு, இந்த பாதுகாப்புலாம் இல்லாமல், அதுதான் நான் இப்போ எங்கள் வீட்டு அம்மா கூட சொல்லுவேன். அவங்க சண்டை போட்டாங்கன்னா அதை, நீ வெளியில் போய் இதெல்லாம் பார்த்துக்க, நான் உட்காந்து கவலைப்பட்டுன்னு இருக்கு போகிறேன் ஒன்றை மாரி, புரியுது இல்லைங்களா? உன் வேலையை நான் பார்க்குறேன், என் வேலையை நீ பாரு, புரியுது இல்லைங்களா? என்ன சொல்கிறேங்கய்யா? வேலையை மாற்றிக்கலாம். ஏன் வேலை என்னன்னா, நம்ம வெறும் கவலைப்பட்டுன்னு இருப்பேன், குறை சொல்லினே இருப்பேன், புரியுது இல்லைங்களா? இது சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் இல்லை, நீ போய் என்னதா இதெல்லாம் சம்பாதிச்சு நான் பார்த்துனுவா அப்படின்ட்டு அதுக்கு உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறாங்க. அதுக்கு எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிடணும், ஏமாற்றி கல்யாணம் பண்ணின்னு டாக்டர்னு சொல்லி தானே எங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. என்ன சொல்கிறாங்க ஐயா? நீ டாக்டரு, நல்லா கண் கலங்காமல் காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா. இப்போ கூட என்ன அது ஒன்று கண் கலங்காமல் காப்பாற்று, இப்போ கூட என்ன கண் கலங்குற, நீ தான் என்ன கண் கலங்க வைக்கிற, புரியுதா இல்லைங்களா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை கேட்டால் அவங்க என்ன கூட ஒரு சொர வச்சு ஓடு அழுகுறாங்க, புரியுதுங்களா என்னன்ட்டு? அப்போ பெண்களுக்கு என்ன வேலைங்கய்யா? அழுகுறது, கவலைப்படுதல், புரியுதுங்களா? இதுதான் சொன்னாங்க. பூனை பண்ணுறதுலாம் கொட்டம், தீர்ப்பு கேட்டால் அடிச்சா என்ன பாவமா, புரியுது இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ சிவபெருமான் கதையில் இவ்வளோத்தரும் தெரியுது. இது அப்போ இதானே கரெக்டாக இல்லையா? வெறும் கவலைப்படுவதாலும் குற்றம் சொல்வதாலும் இது பண்ணுறதாலும் இவன் அந்த அதுவும் வயசில் அதிகம், இவன் போய் அது திறமை எல்லாம் அதிகம், இவன் போய் அதுங்கிட்ட போய் காலில் வந்து கிடறான். அது சொன்னால் கேட்கணுன்னு இருக்குது ரூல்ஸு. ஏன் இதுமாரி வச்சான்? அப்போ இதுமாரி வச்ச கடவுள் கருணையானவனா சொல்லுங்கய்யா? அங்கதான் குழப்பமே வருதுங்க ஐயா. அப்போ இதெல்லாம் அவன் வைக்கல, அவன் இதெல்லாம் பார்த்துட்டு வடந்தான் சொன்னான், நடுவில் குடிச்சா தான் இதுமாரி வச்சுக்குது, புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இது படிக்கிறதுக்காக வச்சது. இவன் என்ன பண்ணிட்டான், புல இன்பத்துக்காக தான் கடவுள் படைத்தான் விளையாடதான் அப்படி இப்படின்னு மாற்றிட்டானுங்க பாட்டை, புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி பார்வதி இது மாதிரி பண்ணுது, அவர் சகிச்சின்னு சிரிச்சின்னு அவர். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரிலாம் வருன்னு அவருக்கு தெரியும். பல கரகண்ட கில்லாடி அவர், புரியுதா இல்லைங்களா? சிவபெருமான் யாருங்கய்யா? இதெல்லாம் படிச்சிட்டார். ஏன்னா அவர் படித்து முடிச்சு தான் வந்துக்கிறாரு. ஒரு பொண்ணை பிடிச்சி சொன்னால் தான் கேட்பானுங்க. இப்போ பாருங்கள், இயேசுநாதர் கடவுள்னா அவர் கடவுள்ப்பா, அவர் இதெல்லாம் பண்ணுவார்ப்பா. இப்போ கூட நீங்கள் மகாபாரதத்தில் கதைலாம் வரும். இவர் தட்சன் வந்து பிரம்மாவோடைய கால் கட்டவரிலேருந்து வந்தார். கேள்வியே கேட்க மாட்டீங்க, ஏன்னா அது கடவுள் ஏற்கனவே சொல்லிட்டானுங்க, புரியுதா இல்லைங்களா? எப்படியா கால் காட்டவரிலேருந்து வருவான், நமக்கு அதுமாரி வருதான்னு கேட்டான்னு அது என்ன சொல்லுவாங்கய்யா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, ஏன்னா கடவுள்னா அதிசயம் பண்ணுவார். அப்போ இயேசுநாதர் கடவுள் இல்லை சிவபெருமான் கடவுள் அப்படின்னா அவருக்கு தாமரத்தண்டு உள்ளே பூந்துனார் அப்படின்னாலும் நம்புவோம். அவர் சமையல் அப்படியே அசையாமல் உட்காந்து நம்ம, ஏன்னா அவர் கடவுள். இப்படி ஒரே பேரில் முடிச்சிடுறாங்க எல்லாத்தையும், புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அவர் கடவுள் வா எல்லாம் பண்ணுவார்ப்பா, நான் பண்ண முடியாதுப்பா அப்படி. அப்போ என்ன ஐயா வழியே? கடவுள் வந்து சொல்லி தர மாட்டாரு, மறைச்சிடுறாங்க. அப்போ இது மாதிரி பார்வதி சொன்னோடனே உனக்கு எல்லா இதெல்லாம் பாதுகாப்புலாம் கொடுத்து இது மாதிரி எல்லா டீச்சிங் உள்ளே இருந்து நான் சப்போர்ட் பண்ணி உன்னை காப்பாற்றினுக்கிறான். இப்போ இதுவே நீ வந்து தனியாக வந்து தவம் செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. அது என்னதா? அப்போ தான் அது அழுகுது, அப்போ தான் அதுக்கு புரியுது
அது கூட தந்திரமா இதுக்கும் இருக்கும் போல இதை கற்றுக்குன்னு அடுத்தது இவன் என்னதை இந்த பூரிக்கு மாவு பேசினக்கு அது மாதிரி அதான் எனக்கு தெரியல. இது வந்தோடனே எல்லாம் தெரியும். புரியுதா இல்லைங்களா? அவள் என்ன பண்ணுதா இந்த சிங்கம் தேர்த்தனோடனே ஓடி இந்த காலில் வந்து என்னதை அழுகுது. அப்போ இதெல்லாம் கேட்குறாரு, நீ பொண்ணு, நீ என்ன 14 வயசு தான் உனக்கு, நீ வந்து ஏதோ வாயாடுற, உனக்கு சொல்லி கொடுக்கலாம், கரெக்டாக தான் கேட்குற அப்படின்ட்டு. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன தவம் பண்ணிக்கிறேன், எனக்கு என்னென்னலாம் தெரியும்னு கூட உனக்கு தெரியாது, எவ்வளோ திறமை எனக்கு உள்ளுக்குது, நான் உனக்கு இது பேர் தான் சம்சார துக்கம். என்ன சொல்கிறாருங்கய்யா? நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது? யார்கிட்ட கேட்குறாருங்கய்யா? இப்போ நான் கேட்குறேன், அப்படியே தான் கேட்குறேன். ஏன் சொல்லி கொடுக்கணும் என்ன அவசியம் இது? சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லி கொடுக்கணும் என்ன அவசியம் சொல்லுங்கள்? நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் ஐயா. அது இல்லை, அவருக்கு அவசியம். அதான் சொல்லலாம். ஏடிபி இன்னும் புரியல பாருங்க. அவருக்கு என்ன தேவைங்க ஐயா? ஏடிபி அவசியம். ஆனால் ஏடிபி அவசியம் நீ உன்கிட்ட சொன்னால் ஏடிபி கொடுக்க மாட்டான். புரியுதா இல்லைங்களா? மனுஷங்கிட்ட போய் சொன்னால் என்னது கொடுப்பானா? இதுக்கு தான் நீயா? அப்போ எவ்வளோ பெரிய மாயையில் போட்டு அழுத்திக்கிறாங்க பாருங்க நம்மளை. கடவுள் கருணையானவர். இல்லைன்னா சுந்தரா, என்னை சுந்தர தமிழால் பாடுக ஏன் சொல்லணும்? இல்லை அருணகிரிநாதருக்கு ஊமையை பிடிச்ச பேச வச்சுட்டு என்னது நீ திருப்புகழ் பாடுக. அப்போ திருப்புகழ் பாடுறதால முருகருக்கு என்ன லாபம்? கேட்கணும். குமரகுரு பிடிச்சி என்னது பிறவி ஊமை பிடிச்ச இது கந்தார் கல்யாண் பாடல். அப்போ இதெல்லாம் என்ன எதுக்கு அப்படின்னு நீங்கள் சிந்திக்க விடாமல் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ எப்படி நீங்கள் ஞானம் அடைய முடியும்? புரியுதுங்களா? ஆனால் ஆன்மீகத்தில் புரியுது. ஆன்மீகம்னா அப்போ ஏடிபி அப்படின்னு பார்த்து இது சுவாசத்தை கவனிக்கிறது மூலமாக, சுவாசம் எதுக்குன்னு கவனிச்சா அது ஆக்சிஜன் எதுக்குயா அப்படின்னு கேட்டால், சாப்பாடு உள்ளே போய் அது எந்த பொருள் எரியலனாலும் ஆக்சிஜன் வேணும். சரி, எரிஞ்சா என்ன வருது? ஏடிபியா. இந்த ஏடிபி தாங்க உயிர்னு சொல்கிறோம். இதுதான் ஆடு, பூனை, மாடு, வைரஸு, பாக்டீரியா எல்லாத்துக்கும் உண்மை அப்படின்னு ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு தான் புரியுது. இதை தான் மூச்சை கவனின்னு சொன்னாங்கன்னு புரியுது. பெண்மீகத்தில் புரியுமா? அதெல்லாம் மூச்சை கவனிச்சு நடுவில் ஒரு கேப்பையை கவனிக்க சொல்லுவானு. கேப்பை அதை நீங்கள் கேட்டு நத்திக்கிட்டீங்க. புரியுதா இல்லைங்களா? கேப்பை புரியுதா இல்லைங்களா? மனுஷ ஊர்ல இருக்கிற குருவோட கால் கடி தண்ணி குடிச்சு அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதான் புரியுதா இல்லைங்களா? இப்போ இவ்வளவும் வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க டீச்சிங். பார்வதி இதுமாரி பண்ணிச்சு அப்படின்னு இதை படித்தா தான் என்னது நமக்கு சம்சாரத்துக்குன்னு என்னென்னு புரியும். இல்லைன்னா என்னது பெரிய பொண்டாட்டி சாவ மாட்டா, சின்ன பொண்டாட்டி செட்டாக மாட்டேங்குதுன்னு கடவுள்கிட்டே வேண்டியிருப்பீங்க. கரெக்டா? புரியுதா இல்லைங்களா? சம்சாரத்துக்குன்னா அதான் புரியும். புரியுதுங்களா? இதனால தான் இன்றைக்கி ஆன்மீகம் வீணாக வச்சு. அப்போ இதெல்லாம் பாருங்கள். அப்போ இதுமாரி பார்வதி வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் அப்படின்னு மறுபடியும் வந்து காலில் வருது. அப்புறம் அந்த சிங்கத்தை எப்படி என்ன பண்ணுறது நீங்கள் எப்படி? அப்புறம் தான் கேட்குது, பாம்பு இதுமாரி கழுத்தில் போட்டிங்களா அது கொத்தாதா என்ன கேட்குதுங்கய்யா? பாம்பு கொத்தாதா? எப்போ இது முதல்ல இல்லை கேட்கணும். இதான் ரமண மகரிஷிக்கிட்ட 30 வருஷம் கூட இருந்தோம். நாளைக்கு சாப்பிட போகிறாரு அவர். அவர்கிட்ட போய் கேட்குறானுங்க, என்னன்ட்ட இந்த புத்தகத்தெல்லாம் போட்டுக்குது பார்க்கவானே, ஒரு ஞானி சித்தர் கூட ஒரு மகான் கூட இருந்தால் பல முன்னேற்றங்கள் வரும், எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், பல முன்னேற்றம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் 30 வருஷமாக அவங்க கூட நாங்கள் இருக்கிறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை. தவிர என்னதை இது சொத்து பற்றி எல்லாம் போச்சு, பின்னேற்றம் தான் இது. தலைவர் சாவர போகிற நேரத்தில் கூட டென்ஷன் ஆகிட்டார். புரியுதா இல்லைங்களா? நான் சொல்கிற முன்னேற்றம் எது? ஏன்டா 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி எப்போ கேட்குற நீ? என்ன சொல்கிறீங்க? 30 வருஷம் கூட இருந்து பிச்சை எடுத்து நான் இப்படி தான் இருக்கிறேன் முன்னேற்றம் சாவ போகிற நேரத்தில் கேட்குறதா? முட்டாள், 30 வருஷத்தை வீணாகிட்டு நான் சொல்கிற முன்னேற்றம் எது இப்போயாவது பாரு அப்படின்றாரு. புரியுதா இல்லைங்களா? அப்போ அதுமாரி மக்கள் தான் இவங்க ஞானிகள் கூட இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்களாலையும் இது என்னது புரியுதா இல்லைங்களா? அவங்களாலையும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. ஏன்னா இப்போ ரமணருடைய கருத்துக்களை பேசுகிறவங்க ஃபுல்லாக அவருக்கு 7 கல்யாணம் பண்ணி வச்சாரோம். அதில் 3வது தலைமுறையில் அந்த 7வது பொண்டாட்டியோட 3வது பேரன் தான் இங்கே இப்போ வந்து என்ன ரமணருடைய கருத்துக்களை எடுத்து யூடியூப்பில் பொழந்துங்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? எப்படி புரியும்னு கேட்குறேன் நான் சொல்கிறது. புரியுதுங்களா? கேட்குற கேள்வி புரியுதா? புரியுதுங்க. ஏன்னா என்னதா
இங்கே காமம் தப்புன்றதே புரியல. அது சொன்னால் யாரும் வரமாட்டாங்கன்ட்டு சாமியார் என்னது காமத்துலேருந்து கடவுளுக்கு போகலான்றான். அப்போ இவனுக்கு நிர்பந்தம். அதே தாங்க முகமது நபிக்கு அதான் ஆச்சு. எத்தனை பேர் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க, என்ன ஒன்றா சாப்பிடு, எனக்கு வந்தால் போதும், எனக்கு ஏடிபி வந்தால் போதும். அப்போ சலுகைகளை அள்ளி வீசுகிறார்கள். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்மே நடக்குது. புரியுதுங்களா? எனக்கு பணம் வந்தால் போதும், நாடு குடிச்சவரை போனால் போகுது. புரியுதுங்களா? மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்துடும். இப்போ அவன் தான் சாராயால வச்சுக்கிறான், அவன் எப்படி பூர்ண மதுக்கு கொண்டு வருவான்? புரியுதுங்களா? அப்போ இங்கே நடக்கத்தான் அங்கே நடக்குது. அப்போ அதுமாரி இவங்களுக்குலாம் ஏடிபி தேவை. யாருக்கு? தேவர்களுக்கு, இந்த குருமா கடவுளுக்கெல்லாம் ஏடிபி தேவைங்கய்யா. ஆனால் ஏடிபி எதுக்கு அப்படின்னா, இங்கே எப்படி பணம் நிறைய வச்சுருந்தீங்கன்னா நீ எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், டாக்டர் கூட அது படிக்காமலே போய் 20,000 கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறானா? என்னதுங்கய்யா? டாக்டர் கோல்டு மெடல் சர்டிஃபிகேட் தரான் 20,000. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லைங்களாய்யா? அதே மாதிரி தான் அங்கேயும் என்னது ஏடிபி வேணும் அப்படின்றதுக்காக நாம் எப்படி பணத்துக்காக பஞ்சமா பாதங்களும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோமோ, அதுமாரி இந்த சிவபெருமான் அதுமாரி செய்தவர் இல்லை. ஆனால் சிவபெருமான் அதுமாரி பண்ணிக்கு பால் கொடுத்தாரு. அதுன்ட்டு இவனுங்க கதை கட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு கூட்டாளி சேர்த்துக்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இங்கே தெளிவாக இருக்குது, சிவபெருமான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் நிற்கிறான். என்ன சொல்லியிருக்காங்க புராணத்தில்? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நிற்கிறார். அது இப்போ இந்த பார்க்கடல் கடைக்குள்ள என்னது பஞ்சாயத்து 2 பேருக்கும். அப்போ என்ன பண்ணுற சிவபெருமான் தோன்றி அப்போ அந்த தேவர்களுக்கு அந்த அவிர்வாகத்தில் அதான் ஏடிபிக்காக இவனுக்கு போய் என்ன பண்ணுறானுங்க, தட்சிணுக்கு போய் உட்காந்துட்டானுங்க. பார்த்தோமா? இதெல்லாம் புரியுதா பாருங்க. சாப்பாடு கடைக்கும் போய் பஞ்சில் உட்காந்துச்சிங்க எல்லா கடவுளும், மகாவிஷ்ணு, பிரம்மா, சரஸ்வதி, மகாலட்சுமி எல்லாம். புரியுதா இல்லைங்களா? அப்போ மகாலட்சுமி இந்த செல்வங்களுடைய அதிபதி. ஆனால் அந்த செல்வம் இல்லை. இப்போ புரியுதுங்களா? இந்த ஏடிபி செல்வத்துக்கு அதிபதி இல்லை. அது எந்த செல்வத்துக்கு? இங்கே இருக்குதுல்ல பொண்ணு மணியும், இதை வச்சுன்னு அதனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு அது அந்த வேலையை பார்க்கணும்? ஒரு ஒரு போஸ்டிங்கில் ஒரு வேலை பார்க்குறாங்களா, அது சம்பளம் இல்லாமல் எதுவும் நடக்காது. புரியுதுங்களா? இவ்வளோ கண்டுபிடிப்போம், சம்பளம் இல்லாமல் பைசா இல்லாமல் நடக்குமா? யோசிங்க, நடக்குமா? அப்போ இந்த கடவுள்லாம் வேலை பார்க்குதுங்க, அதுக்கு என்ன பணம்? அப்படியாவது யோசிக்கணும் நீங்கள். அப்போ மகாலட்சுமி செல்வங்களுடைய அதிபதி, பொன் பொருள் எல்லாம். அப்புறம் எதுக்கு அது வேலை பார்க்குது? புரியுதா இல்லைங்களா? இப்போ உங்ககிட்ட கோடி நீங்கள் ஏன் வேலை பார்ப்பீங்களா? சொல்லுங்கய்யா. வேலை பார்க்க மாட்டாங்க. டெய்லி 1 கோடி ரூபாய் பாக்கெட் மணி கொடுத்துட்றாரு கடவுள், வேலை பார்ப்பீங்களான்னு கேட்குறேன். இல்லைங்கய்யா. அப்போ இது மகாலட்சுமிலாம் வேலை பார்க்குறான், கடவுள் 5 வேலை பார்க்குறாராம். அப்போ இதுக்கு எதுக்கு சும்மா ஏன் பார்க்குதுன்னு கேள்வி வரணுமா இல்லையா? இவர் எதுக்கு சுந்தர தமிழால் பாடுக ஏன் சொல்லணும்? அவங்க வச்சிருக்கிற அந்த காசு அங்கே செல்லுபடி ஆகாதுங்க ஐயா. அது என்ன, அது ஏடிபியே மாற்றி தரணும். பக்தார்கள்லாம் இப்போ இதுதான் பண்ணிக்கு பால் கொடுத்தாரு, இதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கதெல்லாம் பண்ணால் வராது. பண்ணிக்கே பால் கொடுத்துக்கிறா, உனக்கு கொடுக்க மாட்டானா, நீ பண்ணியோட கேவலமானான்னு சொல்லுவேன் நான். புரியுதா இல்லைங்களா? இந்த கதை வந்து ஏன்டா வந்து சொன்னா என்னது, சிவபெருமான் பண்ணிக்கே பால் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படிலாம், பண்ணிக்கே பால் கொடுத்துறாரு, உனக்கு வந்து பால் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பண்ணியோட கேவலமானோம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, எனக்கு கரெக்டாக பரவசாரானா இது அறிவியல் பூர்வமாக சொல்லு. அப்போ தான் நான் இப்போ அப்பர் சாமி எனக்கு என்ன சொல்லிக்கிறாருன்னா, பொய் சொல்லிலாம் பிடிக்க தேவையில்ல, உண்மையை சொல்லியே பிடி. என்ன சொல்லியிருக்காருங்கய்யா? ஏசுனார் இதுன்னு சொன்னார். இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் கூட்டார் அவர். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க மீனவர்கள் தான், படிக்காதது தான். இந்த இலவசமாக நீங்கள் சோறு போட்டிங்கன்னா அந்த படிக்காதவன் தடிக்கு வந்தவன் அவன் தான் வருவான். அப்போ அதுமாரி ஏசுநாதருக்கு வந்தவனா அந்த மீன் பிடிக்கிறவனுங்க. அவர் சொன்னார் என்னன்னு சொல்லி பிடிச்சாருன்னா, மீனை பிடிக்கிறவங்களை மனிதரை பிடிக்கிறவனாக மாற்றுகிறேன், என்னை பின்தொடருங்கன்னு சொன்னார். புரியுதா இல்லைங்களா? என்ன சொன்னார் புரியுதுங்களா? மனிதரை பிடிக்கிறாங்களா? ஏன் இவர் மனிதரை பிடிக்கணும்? இப்போ புரியுங்களா? அப்போ ஏடிபின்னு புரியலன்னா மொத்த கான்செப்ட் என்ன ஆகிடும்? அப்போ அதானே ஞானம், உயிர் நோக்கன்றது அதானே. உயிர் நோக்கம் வெறும் உயிர் நோக்கம், உன்னுயிர்க்கு எதுக்கு பொன் செல்வம், என் உயிருக்கு தானே பொன் செல்வம், மண்ணாயிருந்தேன் மலரானேன், மனிதனானவன் மண்ணானான் அப்படின்னு பாடினா எப்படி இருக்குது உங்களுக்கு?
ஆஹா என் பேர் ஞானி என்னவா பாரு ஊருக்கமாக இருக்குது. இன்னும் இருக்கு எதுக்கு பொண்ணு செல்வம் யாவும் இருக்குது தானே அதை எல்லாம் பொண்ணு செல்வம் புரியுதா இல்லைங்களா? அப்போ எல்லா சாமியும் தங்கத்தில் இருக்குது, இதெல்லாம் கிரீட மாட்டேங்குது. எதுக்குன்னா இதை வச்சிங்கன்னா என்னதா 2 வகையிலும் ஆளையும் பிடிக்குது, ஆள் வந்த உடனே அது ஏடிபி சொன்னதுங்க. இதுதான் சொன்னாங்க. இவரெல்லாம் தேவர்கள், இவர் மகாதேவர். புரியுதா இல்லைங்களா? நான் சொல்லுது பாருங்க. இந்த இவங்களாம் இந்திரன் சந்திரன் அவன் இவன் எல்லாம் தேவர்கள் இல்லைங்கய்யா. அப்போ இவர் யார்? சிவபெருமான். அப்போ அவருடைய கவர்மெண்ட் ஆட்கள் இவங்களாம். இப்போ எப்படி இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதுமாரி அவருடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஏடிபிக்காக இறைவன் அமைச்ச, அதான் சிவபெருமான் அமைச்ச கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இதுவும் பொய். இந்த இடத்துக்கு வரக்குள்ள தான் சிவபெருமான் பொய்ன்னு சொன்னார் வள்ளர். புரியுதா இல்லைங்களா? நான் சொல்றது புரியுங்களா? எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா அருள்மிகுன்னு போடுறாங்க. புரியுதா பாருங்க? எல்லா கோயிலுக்கும் போனால் என்ன வருதுங்கய்யா? பொருள்மிகு அண்ணாமலையார் அப்படி போடுறாங்களா? பத்மநாத சாமி பொருள்மிகு பத்மநாத சாமி போடுவாங்களா? அருள்மிகு. அப்போ இந்த பொருளை வச்சுக்கிட்டு அந்த ஐயருங்க இவனுங்களாம் அந்த அரசியல்வாதிங்க இவங்களாம் வருவானுங்க, பக்தி இல்லாதவங்க கூட வருவான். ஆனால் இதை பற்றிலாம் கடவுளுக்கு கவலை இல்லை. பக்தி இல்லாதான் காமாந்தவங்க கூட வரலாம். இந்திரன் மிகப்பெரிய காமாந்தகன். ராவணன் அது ஹைட்ரஜனில் ஒரு பொண்ணு நல்லா இருந்தால் கூட அதை கூட தூக்கி வந்துடுவான். புரியுதா இல்லைங்களா? அவனுக்கு தான் பொசுக்குன்னு போய் சிவபெருமன் காட்சி கொடுத்துருக்காரு. அப்போ இவர் மேலே இவ்வளோ என்னத இவ்வளோ கேஸ் இருக்குது. யார் மேலே? யார் மேலேங்கய்யா? ஆனால் இது வந்து சிவபெருமானோட கேரக்டர்ல இவனு சித்தரிச்சு இருக்கிற சிவபெருமான். நல்லா கவனிங்க. இப்போ தேவாரத்தில் சித்தரிக்கிற, திருவருட்பாவில் சித்தரிக்கிற, திருமந்திரத்தில் சித்தரிக்கிற அந்த சிவபெருமான் தான் இப்போ நான் சொன்னது. ஆனால் உண்மையான சிவபெருமான் இப்போ நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. இதுதான் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். புரியுதா இல்லைங்களா? அப்போ அப்பர் சாமி 40,000 பாடம் எழுதியிருக்காரு. 45,000 48,000 எழுதியிருக்காரு. அதில் 3,800 சொச்சம் தான் கிடச்சிருக்கு. அப்போ மீதி பாடலில் இவ்வளோ எழுதியிருக்காரு. இந்த 2 கால் செல்லு என்ன பண்ணிடுச்சு? அழிச்சிருச்சு. இப்போ ஏன் அழிச்சதுன்னு தெரியுதுங்களா? அப்போ இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற சிவபெருமான் இதுமாரி குடிச்சாத்தான் சிவபெருமான். புரியுதாங்களா? இது பொய். புரியுதா இல்லைங்களா? இது என்னது இவனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஐயருங்க அல்லது இது மாதிரி அதாவது பொருள் சம்பாதிக்கணுன்ற போலி சாமியார்கள் சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறானுங்க, அதான் தானம் கொடு, அது கொடு, இது கொடு, சோறு போடு, 2 மூட்டை அரிசி எடுத்து கொடு, சிவபெருமான் உங்கள்கிட்ட நேராக வந்துடுவார். புரியுதா இல்லைங்களா? வருவாரா? எல்லாமே தப்பு. அப்போ என்ன பண்ணிடுறானுங்க, அந்த சிவபெருமானை தான் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, திட்டுக்கிறார். அப்போ சிவபெருமான் இங்கே ஆயிடுச்சு. அதுக்கு அவனுக்கு கேஸ் போட்டானுங்க. எங்கள் சிவபெருமான் இந்த 7 சக்கரம் அது இதெல்லாம் பேரெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இவனுக்கு போய் அதையும் போய் மாற்றி சொல்கிறானுங்க. அப்படியே நீதிபதி ஏஞ்சி நின்று இதை கேன்சல் பண்ணிட்டு போட்டார். அதெல்லாம் போய்ங்க. வள்ளலார் மேலே தடை உத்தரவு என்னன்ட்டு சைவ சித்தாந்த கருத்துக்களையோ இல்லை இந்த 7 சக்கரம் அது இதெல்லாம் இந்த தேவாரம் திருவாசலாம் இனிமேல் என்னது காப்பி அடிக்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு அவர் பார்த்தாரு, சிவபெருமானுக்கு பேரால ஊரிலான் பேரிலான் குணமிலான் குறியிலான் அப்படிங்கிறவனே இவர் ஒரு புது பேர் கொடுத்தார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். 7 சக்கரம் 7 திரை. புரியுதா இல்லைங்களா? அதுமாரி இங்கே பஞ்ச சபைகள்னு இருக்குது. இப்போ என்னென்னா பொற்சபை, சிற்சபை, தாமர சபை இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் வள்ளலார் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அங்கே பொற்சபை, சிற்சபை, ஞான சபை மட்டும் வச்சுருக்காரு. ஆனால் இன்னும் 2 சபை இருக்குது, தாமர சபை, சித்திர சபை. எல்லாருக்கும் தெரியுமா? பஞ்ச சபைகள். சிவபெருமான் நடனமாடி சிறப்பித்த சபைகள் 5 தெரியுமா? திருநெல்வேலியில் இருக்குது தாமர சபை, குற்றாலத்தில் இருக்குதுன்னா சித்திர சபை, இங்கே இருக்கிறதுனா நம்ம சிதம்பரத்தில் பொற்சபை, பொண்ணுன்னா தங்கம், தாமர சபைனா உங்களுக்கே தெரியும் காப்பரு. அப்போ இங்கே வெள்ளி சபை மதுரையில் சரிங்களா? அப்புறம் இன்னொன்று ரத்ன சபை. ரத்ன சபைனா இந்த மாணிக்கம் வைரம் இதெல்லாம் தான் ரத்தனங்கள். அப்போ இது என்னது சயின்ஸா என்னான்னு கேட்குறேன். இதில் வள்ளலார் இப்போ 5ல் ஒரு 3 மட்டும் பட்டுறாரு. இவரும் வாதியார். இவர் என்ன சொல்கிற பாருங்க, 5 சிலபஸ் சிவபெருமான் படிக்க சொன்னால் இவர் என்ன சொல்கிறாருங்க, அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் பேப்பர் என்னது 3 மட்டும் படி, மீது 2 விட்டுரு. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இவர் சொல்கிறாரு சிவபெருமான் தப்பு அப்படின்னு சொல்லி இவர் என் மார்க்கம் இனி சன்மார்க்கம் தானே அப்படின்னு இவர். அப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஆளுக்கு தேர்தல் அறிக்கை அவங்க சௌரியத்துக்காக என்னது அடிச்சு விட்றாங்க. புரியுதுங்களா? அதாங்க அந்த கட்சி தப்பு.
அப்படிங்கும்போது சொல்லுவான், சரி நான் ரைட்டானா அவனை விட நான் அதிகமாக தப்பு பண்ணுவேன். புரியுதா இல்லைங்களா? அந்த கட்சி தப்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வராங்கய்யா, இவன் என்ன பண்ணுறான், அதை விட அதிகமாக திருடுறான். புரியுதுங்களா? இப்போ அதான் பிரச்சனை. கௌரவர்களும் பாண்டவர்களும் என்ன பிரச்சனை, எவன் ஆள்றதுன்றதான். மனிதனை பற்றி இங்கே கவலை கிடையாது, பிரஜைகளை பற்றி கவலை இல்லை. நான் கொள்ளடிக்குதா நீ கொள்ளடிக்குதா, இதானே? புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இங்கே என்ன ஜீசஸ் ஞாயிற்றுக்கிழமை கொள்ளடிக்கிறாரு, இவர் ஷீரடி சாய்பாபா பேரில் என்னது வியாழக்கிழமை கொள்ள. புரியுதா இல்லைங்களா? முருகர் மாரியாத்தா பேரில் என்னது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொள்ள. புரியுதுங்களா? நீ போ உள்ள. அவங்க ஒரு இறைநிலையில ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அந்த சிவனடியிலே வராங்க. அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு முருகன் வந்து தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்குன மாதிரி இவங்க தனக்குன்னே ஒரு ஏடிபி குரூப்பை உருவாக்குறாங்க. அதான் இப்ப புரியுதா பாருங்க. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனா ஏடிபிக்கு மேல இருக்குது. இப்ப நம்ம இந்த ஒளிச்சேர்க்கை வினையை பார்த்தீங்கன்னா புரியும். இது எலக்ட்ரான் கடத்த சங்கிலி தான். ஆனால் ஒரு அணுவில் என்ன இருக்குதா, 3 இருக்குது. என்ன இருக்குதுங்கய்யா, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குதுங்கய்யா. அப்போ அந்த புரோட்டான் நியூட்ரானு எங்கே புரோட்டான் கடத்த சங்கிலியில் என்ன வருதா யோசிச்சிங்களா இன்றைக்கி? அது நியூட்ரான் கடத்த சங்கிலி. அந்த புரோட்டான் இப்போ ஒரு அணு உடச்சாங்க, உடச்சா என்னதா அதில் 5 எலக்ட்ரானு, அதில் 2 NADPH2. நல்லா கவனிங்க, அது NADPH2 பற்றி உனக்கு ஒன்றும் நாலேஜ் இல்லை. 5லே 3 தான். 3 இவ்வளோ கலப்புறான். அடினோசன் ட்ரைபாஸ் ட்ரைனா 3. அப்போ 3 எலக்ட்ரான் தான் இது பிடிக்குது. மீது 2 எலக்ட்ரானா எது பிடிக்குது, NADPH2. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? ஆனால் இது வெறும் எலக்ட்ரான் தான். அந்த புரோட்டான் நியூட்ரான் என்னாச்சு, அந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரி இப்போ யார் வச்சுக்கிறாங்க அதுமாரி. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ அந்த புரோட்டான் நியூட்ரானை யார் வச்சுக்கிறது சொல்லுங்கய்யா? வள்ளலாம் இல்லைங்க, அதை பற்றி இல்லை இங்கே சிலபஸ் இல்லை. அதான் இப்போ நான் திருப்பி சொல்கிற மாதிரிங்க. அங்கே படிக்கிறதுனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒரு சிலபஸ் இருக்கும். இப்போ நீங்கள் 1வது படிக்கிறீங்க அப்படின்னா என்னதை 1 2 3 100 வரலையும், ABCD K வரலையும். புரியுதுங்களா? ரைட்டா? அப்போ அதுமாரி 6வதுல என்ன தான் சிலபஸ்ன்னு கேட்கணும் நீங்கள். இங்கே என்ன தான் சிலபஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் புரிந்து கொள்வது தான் இங்கே என்னதை ஞானம் அடைகிறாங்களோ அதோட முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் பண்ணுறதுலாம் என்னதை வள்ளலார் செய்தது, நாங்கள் செய்கிறதுலாம் என்னென்னா ஓவர். அதான் என்னென்னா இங்கே 100க்கு 100 அங்கே போய் லோல் போடுறது இங்கே என்னதை. ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் படிக்கலைன்னா அங்கே போய் நான் சொர்க்கத்தில் படிப்பேனா நாங்கள் என்ன சொல்கிறேங்கய்யா, நான் என்ன சொல்கிறேங்கய்யா, நாங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ ஏடிபி நானே சம்பாதிக்கலாங்கய்யா. ஆனால் நான் செத்துட்டு பிறகுன்னு அதை நான் சம்பாதிக்க முடியும். யாராவது நீங்களோ யாராவது தான் எனக்கு கொடுத்தாகணும். எதுக்கு இந்த ஈன பொழப்பு? நாமளே சம்பாதிச்சு நாமளே பண்ணிவிடுவோமே. புரியுதா இல்லைங்களா? எவனையும் எதிர்ப்பு இது என்ன சம்சார துக்குன்னு வச்சு அந்த லெவலில். இங்கே எப்படி பணம் சம்சாரத்தில் யாரையும் சார்ந்துருக்கூடாதோ அதுமாதிரி ஏடிபிக்கு யாரையும் சார்ந்துடாமல் இரு. புரியுதா இல்லைங்களா? இதுக்கு எதுக்கு இவ்வளோ கொட்டாட்டிக்கிற? புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு டீப்பா போகுது சப்ஜெக்ட். என்னங்கம்மா அது மாதிரி இருக்க முடியுமாங்கய்யா? ஏன்னா இப்ப தெய்வத்துக்கே ஏடிபி தேவைன்ற ஒரு நிலைமை வருது இல்லைங்க ஐயா? அப்ப ஏடிபி தேவையில்லாத ஒரு நிலையை உருவாக்க முடியுமாங்கய்யா? கண்டிப்பா இங்க இருக்குதாம அங்க இருக்குது. அப்ப இங்க அது மாதிரி சார்ந்து இல்லாம இருக்க முடியும். இங்க இது வரையும் பணம் இல்லாம இருக்க முடியாதுன்னு நினைச்சிருந்தீங்க. இப்ப ஏடிபி பணம் இல்லாம வாழ முடியும்னு தெரியுதா இல்லைங்களா? அது மாதிரி அங்கேயும் என்னது ஏடிபி இல்லாம இருக்கிறதுக்கு வழி இருக்கும். இருக்குதா இல்லைங்களா? இருக்கும். அதான் சொல்றேன், இதுக்குதான் கற்பனை திறன் பேர். இதுக்கு பேர் தானே அதை, இதுக்கு தான் அந்த கற்பனையை வச்சிருக்காரு. யோசிக்கிற திறன், பகுத்தறிவு அப்படின்னு பேர். இங்க இருக்குதுன்னா அங்கேயும் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப ரமணர் சொல்றத இப்ப அதுதான் அந்த ஷார்ட் கட் அப்படின்னு சொல்றோம் நாங்க. அப்படின்னா அது இங்க என்ன பண்ணணும், இங்க என்ன உனக்குன்னா இதை மனப்பூர்வமா புரிஞ்சு கொண்டு இங்க 6வது சிலபஸை முடி. 6வது சிலபஸ்ல உனக்கு கடவுள் கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கின்றாங்க அவங்க. புரியுதா இல்லைங்களா? வாதியாரு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவன் பேசுறான். இப்போ வள்ளலார் பேசுறாரு, இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வாதியார் வேலை. இப்போ வாதியார் வந்து சொல்கிறார், ஒரு 12வது படிப்பேன்ட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் படிச்சுன்னா உனக்கு 100க்கு 99 மார்க் வந்துடும், நீ டாக்டர் ஆகிடலாம், IAS ஆகிடலாம் அப்படின்ட்டு. அவன் கேட்குறான், தெரியாது இம்மா சொல்கிறியா நீ ஏன் டாக்டர் ஆகலன்னு கேட்குறான். எப்படி இருக்குது பாருங்க. புரியுதுங்களா? மாத்தம் சொல்கிறியா நீ ஏன் டாக்டர் ஆகல. இப்போ என்ன விபரீதம் புரியுதுங்களா?
இது படிப்பும் புரியல யாருக்கும். அப்போ வாத்தியார் வந்து சொல்கிறாங்க சப்ஜெக்ட் மேலே கவனம் இல்லை, இவனுக்கு வாத்தியார் மேலே கவனம், சென்டிமெண்டல் இடியட். இப்போ நீங்கள் நான் கேட்குறது புரியுதா பாருங்க. பண்டாவதுட்டு போய் ஒரு பையன் கேட்குறான், படிக்காத பையன், அம்மா சொல்கிறேன் நீ ஏன் டாக்டர் ஆகல? நியாயமா இது? சரியா? அதே மாதிரி தாங்க இதுமாரி இங்கே பையன் இருக்கிறான், வாத்தியார் இருக்காங்க. வாத்தியார் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஏடிபி சம்பாதிக்கல இதுமாரி போய் இப்போ குமர ஒரு அருண் அதெல்லாம் அதுமாரி ஆள் தான். அதுவும் எந்த மாதிரி ஆளை பார்த்து பிடிக்கிறாங்க பாருங்க, இந்த விசுவாசமாக இருக்கிற ஆளை தான் பிடிப்பாங்க. புரியுதுங்களா? நீங்களே பாருங்கள். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இந்த எம்ஜிஆர்லாம் யாரை பிடிப்பாங்க? அவன் நல்லவனா திறமையானவா பார்த்தோன்னா அவருக்கு ஆபத்து. அதனால் இந்த விசுவாசமாக இருக்கிற ஆளை பிடிப்பாங்க. புரியுதுங்களா? அதனால தாங்க ஆசிரமத்தில் வசியம் தேவைப்படுது. இங்கே குடும்பத்தில் அதுமாரி விசுவாசம்லாம் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு சட்டம் எல்லாம் ஆதரவாக இருக்குது. இப்போ அதான் இப்போ கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னா அது மகளிர் காவல்லாம் ஆடவர் காவல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பைண்டிங் வந்துடுது, சுகம். அது இது செக்ஸில் எல்லாம் முடிஞ்சு போகுது. புரியுதுங்களா? அதை விட்டு அதை தாண்டி அதுவே போகாது. ஆனால் இங்கே நீங்கள் வந்து அறிவும் கொடுக்க மாட்டீங்க, அவங்கள்ட்ட இருக்கிற பணமும் எடுக்கிறீங்க. அவனுக்கு மேலே போகிறதுக்கு இருக்கு, அவனை நாசமாகிற மாதிரி இருக்குது. இது 30 வருஷமாக இருந்தால் அவன் வைப்பானா இல்லையா? அப்போ என்ன பண்ணான்? இதை ஈடுகட்டுறதுக்கு தான் சாப்பாட்டில் இதுமாரி என்னது இந்த இது கண்ணில் இருந்து வர்றது, காதில் இருந்து வர்றது, எச்சி, அப்புறம் அந்த விந்து நாளத்தை கலந்து கொடுத்துருவானுங்க. இது நீங்கள் சுவையாக இதுன்னு சாப்பிடுவீங்க, முடிஞ்சிச்சு கதை. புரியுதா இல்லைங்களா? சுவையான இயற்கை சாப்பாடுங்க ஐயா. புரியுதுங்களா? இதுதான் ஆசிரமத்தில் நடக்குது. இங்கே அதுதான் சொல்கிறேன், கவனமாக இருங்க. இப்போ இது வந்துடுச்சு, ஹோட்டலில் சாப்பிட்டது இப்போ எல்லாம் குச்சின்னு போய் சாப்பிட்றாங்களா? இப்போ பாருங்கள், அந்த இதில் பேர்ச்சி மரத்துலேருந்து கொட்டை எடுக்கிறானுங்க வாயால். புரியுதா இல்லைங்களா? பார்த்தீங்களா இல்லை வீடியோ? நேற்று கூட யாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்களே. பேர்ச்சி மழை, இந்த விதை இல்லாத பேர்ச்சி மழைன்னு பேக்கெட் பண்ணிக்கிறாங்களா, அதுக்கு விதை எடுக்கிறதுக்கு வாயில் கடிச்சு துப்புறானுங்க. புரியுதுங்களா? அதுமாரி இந்த ஐஸ் கட்டி இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த வடக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எச்சு துப்புறானுங்க. அந்த எண்ணி செத்து போன பக்கத்தில் இருக்குது, அவர் அக்கல் அங்கங்கே சுரிச்சிட்டு வைக்கிறான். அப்போ அதெல்லாம் தான் வசியம். சொல்லுங்கம்மா. அன்னைக்கு ஏதோ ஒருத்தர் சைனால அந்த யூரின் இது ஒண்ணு போட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்ப இதெல்லாம் என்னதா? இதெல்லாம் தான் வசியம். புரியுதுங்களா? எச்சு துப்புனா அதானே. இப்போ இது ஒரு படத்தில் கூட சொல்லுவோம், ஒரு விஜயகாந்த் படத்தில் அந்த ஹேம மாலினி ஏதோ ஹீரோ நினச்சிருக்கோம் ஒரு படத்தில். அது எச்சு துப்போம். இந்த வில்லன் வந்து அது பண்ணால் எச்சு துப்போம். இதே எச்சா அங்கே ஏசி ரூமில் துப்புனா 2 கோடி. புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்கய்யா? ஒரு வீடியோ கூட வந்ததுயா, இந்த முஸ்லிம் கல்யாணத்துல அந்த அவங்க மத பெரியவர் வந்து அத்தனை அண்டாவும் ஓபன் பண்ணி துப்புறாரு. ஏன்னா அது அது அவங்களோட ஏதோ சயின்ஸுங்கய்யா, சயின்ஸ். இதுதான் சயின்ஸுங்கம்மா. நல்லா பாருங்க, குடும்பத்தில் அதான் நடக்குது. இப்போ புருஷன் முன்னாடி எப்படி வசியமா வராங்க? அதான் லிப் கிஸ், ஃப்ரெஞ்சு கிஸ் முடிஞ்சிச்சு. புரியுதா இல்லைங்களா? இதை தான் சொன்னாங்க காமம் தப்பு. யாரை பார்த்து காமம் தப்புன்ற, எங்களுக்கு காமம் தானே அது வேணுன்றான். முடிஞ்சிச்சு கதை. எங்கே முக்தி? இங்கே சுற்றி வரணும். புரியுதுங்களா? அப்போ அது எப்படி இதை கடக்க முடியும்? பர விசாரத்து மூலமாக இப்படி மாட்டிக்கிறோம் நம்ம. அப்போனா ஒரு வியாதினா டயக்னோசிஸ் தான் ஃபஸ்ட்டு. என்ன வியாதி நமக்கு, அதை பார்த்தாலே பாதி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். புரியுதுங்களா? ஆனால் என்ன வியாதினே தெரியாமல் மருந்து மாற்றி மாற்றி கொடுத்துன்னுக்குறீங்க. அதுதான் நான் அந்த கதை சொன்னேன்ல, இந்த இருமல் ஒருத்தர் வந்து கேட்டான்னா அவனுக்கு என்னது இருமல் மாத்திரலாம் கொடுத்தா சரி வராது, என்ன கொடுக்கணும்? வேதி மாத்திரை கொடுத்தா சரி ஆகிடும். புரியுதா இல்லைங்களா? இரும்பு பாப்போம்ப்பா, தயிர் வந்தானே அது. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ இது இருக்கு. அப்போ பாரு, இது வந்து இதுமாரி கேட்டோன்னே அப்புறம் அஷ்டகர்மம்னு சொல்லி கொடுத்தாரு. அஷ்டகர்மம்னா அப்போ உங்களுக்கே தெரியும், அந்த மிஷின். இது மிஷினை தொடாமலே ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. அதுதான் இப்போ அப்பர் சாமியை கழுத்து வரலையும் வச்சுட்டு இந்த யானை காலால் மதம் பிடிச்ச யானை காலால் எட்டுற சொல்கிறாங்க. அப்போ அந்த மிருக வசியம், மிருக ஸ்தம்பனம், அது மூலமாக அந்த மதம் பிடிச்ச, ஏன்னா கைகள் உள்ளே இருக்குது, இப்போ தலை மட்டும்தான் வெளியில் இருக்குது. அந்த யானை ஓடியாத்து தெரியுது. அதெல்லாம் தெரிஞ்சு இந்த டெக்னிக் தெரிஞ்சாலும் என்னது, அந்த யானையை சுற்றி வந்து கும்பிட வச்சார். இதுக்கு பேர் என்னதுங்கய்யா? அந்த மிஷினை தொடாமலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் என்னதுங்க? அதான் அஷ்டகர்மன்னு பேர் இதுக்கு. புரியுதுங்களா? இந்த டெக்னிக் பேர் என்னதுங்கய்யா? அஷ்டகர்மம் அப்படின்னு பேர். அப்போ இதை சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தோன்னே இந்த அப்போ தான் கேட்குது, இது இந்த பாம்பை மாட்டிங்கிறது இது எப்படி கொத்தாம இருக்குது என்ன கேட்குதுங்கய்யா?
பாம்பு ஏன் கத்தல? இதுக்கு பேர் அப்போ தான் சொல்லிட்டு வரும், இதுக்கு பேர் என்னது, மிருக வசியம். இதை வசியம் பண்ணால் அது என்ன பண்ணாது, நம்மளை நம்ம சொல்கிற மாதிரி கேட்கும், வசியம் பண்ணாது. அப்போ நீயும் போய் என்னது ப்ராக்டிக்கல் பண்ணு எங்கே போய். இப்போ நீ அந்த முதல் ரவுண்டுக்கு அண்ணாண்டு போய் இது மாதிரி அதை மிருகம் வந்துச்சுன்னா அதை வசியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு போச்சு. போன உடனே இதுக்கு என்ன ஆகுனா, அங்கே ஒரு எலி எதை வசியம் பண்ணுது பாருங்க. அதான் பெண் புத்தின்னு சொல்கிறேன், புரியுதா இல்லைங்களா? அவன் போன உடனே ஒரு எலி இருந்தது, அந்த எலியை பிடிச்சி வசியம் பண்ணி அந்த எலி கீழே இருக்கிற இதெல்லாம் மிரட்டுது, அதை வச்சுன்னு விளாடுது, புரியுதுங்களா? ஆனால் இங்கே அதுக்கு எலி பிடிக்கிற இது வந்தோடனே எலி போச்சு. அதை போய் பெருமையாக வந்து சொல்லுது யார்கிட்ட, சிவபெருமான்கிட்ட. நான் வந்து நீ சொல்லி கொடுத்துலாம் கற்றுக்கினேன் நான். என்னன்னு சொல்கிறீங்க, என்னத்த வசியம் பண்ண அப்படிங்கிறாரு. எலி சிரிக்கிறா சிவபெருமான், புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? நான் எலியை வசியம் பண்ணிட்டேன், நான் தான் இன்னும் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுது. எலி வசியம் பண்ணால் நான் அதை விட ஏதோ பெரிய விலங்கு வந்தால் அது சாப்பிட்றேன், இது போய் உனக்கு புத்திக்குது அப்படின்னு திட்டினாரு. அப்புறம் தான் போய் சிங்கம், அதனால தான் சிங்கம் வாங்கினேன் அதுக்கு. அதுக்கப்புறம் போய் ஆமாம்மா இப்படி சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா ஓடி போய் சிங்கத்தை வசியம் பண்ணி. இப்போ அதான் அந்த காலத்து பொண்ணு, அழகான பொண்ணு, ஆனால் சிங்கத்து மேலே வருது, எவனா கிட்ட வருவானா? இல்ல இல்ல. அப்போ இதெல்லாம் ப்ளூ கிராஸ் கோர்ட்டில் உள்ள இப்போ வந்ததுன்னா எல்லா சாமியும் எங்கே தள்ளலாம் இல்லையா? ப்ளூ கிராஸ் கோர்ட்டில் தள்ளிடலாம் இல்லையா? இதுதான் சொல்கிறேன், நிதர்சனமாக பாருங்கள். அந்த காலத்தில் அப்போ இவங்களாம் என்னது, கடவுள் இல்லை, டெக்னாலஜியில் உயர்ந்தவங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இவங்கெல்லாம் கடவுள்னு நீங்கள் நினச்சது தான் பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ சிவபெருமான் கடவுளா? இல்லை. அப்பர் சாமி கடவுளா? இல்லை. வள்ளலார் கடவுளா? இல்லை. அப்போ இவங்களாம் யார் அப்படின்னா அறிவிலும் திறவிலும் உயர்ந்தவர்கள், புரியுதா இல்லைங்களா? வாழ்க்கை பிரச்சனை இருக்குல்ல, லைஃப் த்ரெட்ஸு, இதை திறமையாக சமாளித்தவங்க தான் யாருங்கய்யா? இப்போ நாம் கடவுள்னு சொல்லிங்களா, இவங்களாம் கடவுள் இல்லை, புரியுதுங்களா? இவர்கிட்ட 2 தான் இருக்குது, அவன் 4 வச்சுக்கிறான்னா அவன் தான் கடவுள் இவருக்கு, புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இப்போ இவங்களாம் கடவுள் இல்லை. இப்போ நான் சொல்ல புரியுதா பாருங்க, கடவுள் இல்லை, அதான் உண்மை. அப்போ இவங்களாம் யார்? அப்போ இங்கே பார்வதி பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே உட்காந்துக்குது. பார்வதிக்கு அதானே, மாரியாத்தாவுக்கு என்ன இங்கே வாகனம், மாரியாத்தா காளியாத்தாக்கெல்லாம் சிங்கம். ஏன் சிங்கம்னு தெரியுதுங்களா? அப்போ ஒரு அழகான பொண்ணு அது போய் வெளியில் நான் தாவம் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஆபத்து. அதே சிங்கத்து மேலே போகுது, பிரச்சனை இல்லை, புரியுதா இல்லைங்களா? அது மாதிரி இவர் காளமாட்டு மேலே போகிறாரு, அது என்னத்துக்கு ஏன் அது மாதிரி வச்சாங்க யோசிங்க பார்க்கலாம். இதுவே சிங்கம், இவர் ஏன் காளமாட்டு மேலே போகிறாரு? அப்போ சிங்கத்துக்கும் காளமாட்டுக்கும் ஆகாது, புரியுதுங்களா? அது அறிவு நந்தி அப்படிங்கிறதுனால. அதான் பசுனா இங்க பெண்ணு. அப்ப நந்தி, அந்த பெண்ணுக்கு அறிவு கொடுக்குறது யாரு? காளை, நந்தி. அதனாலதான் அவர் காளமேல். சிறைப்படா நீர் போல் என் சிந்தை வாய் பாயும் சிவனே அப்படின்னு சொல்லுவார் மாணிகாசுகர். எந்தையே ஈசா என் உடலிடம் கொண்டாய் அப்படின்னா என் உடல் மேலே உட்காந்துங்கிற, உடலுக்குள்ளே இருக்கிற, அதாவது இதுதான் வாகனம். இப்படிலாம் பார்க்கணும் நீங்கள். அப்போ இது எல்லாமே நடந்ததா டீச்சிங் மெத்தடா? அப்போ இதெல்லாம் ஏறி இதெல்லாம் உட்காந்துக்குது அப்படின்னா எல்லாம் ப்ளூ கிராஸ் கோட்டில் அனைத்து உரிமையில் அன்பு செய்கிறதா இதுமாரி பண்ணோம். பாம்பு எங்கே சுதந்திரமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அது வெஜிடேரியனா? நான் கேட்குறேங்க, சிவபெருமான் சைவம்னு சொல்கிறீங்க, சிவபெருமான் அப்போ வெஜிடேரியன் இதில் காளமாட்டெல்லாம் தூக்கி தோலில் போட்டுன்னு இருக்கணும் தலையில். இப்போ பாம்பு பக்கான்னா அது நான்வெஜ்ஜு, புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் சைவர்கள் கேட்டானா தலை சுற்றி பொத்துன்னு வந்துடுவாங்க, புரியுதா இல்லைங்களா? விஷ்டு புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய சிவபெருமான் கழுத்தில் போட்டுக்கிறார் இல்லைங்க, அது இதுதான்ங்க பக்கா நான்வெஜ்ஜு, புரியுதுங்களா? பாம்பு வெஜிடேரியனா நான்வெஜ்ஜுங்களா? ஐயா சொல்லுங்கய்யா. அப்ப அந்த இவர் என்ன போடுவார்? அப்ப எல்லாம் சைவர்கள். அப்ப பாம்பு சாவடிக்கிற குற்றம் தானே, புரியுதா இல்லைங்களா? அதுக்கு என்னங்க சாப்பாடு? அப்புறம் இவர் எங்க போடுவாரு? எலி தாவலாம் எங்க எப்படி போடுவார்? இவர் தான் எல்லாம் சைவர்கள் வெறும் இதுவாக கொடுக்குறாங்க, வெண்பொங்கல் இதெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவாருங்க அவரு? அப்போ புரியுதுங்களா எவ்வளோ ஏற்குமாரா வச்சுறாங்க, புரியுதுங்களா?
அப்போ இந்த சாப்பாடு சைவர்கள்லாம் சைவர்கள் இல்லை, அறிவு திறமை வச்சுக்கிறவங்க சைவர். அது சிவபெருமானுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்ம சைவர்னு சொல்கிறோம். அவருடைய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி சொந்தக்காரங்களாம் அதை அவங்களாம் அசைவர் தான். புரியுதுங்களா? அவங்களாம் அசைவர்கள். அப்போ இந்த பார்வதி என்ன பண்ணிச்சா, சிங்கத்தை வசியம் பண்ணிட்டு காட்டுக்கு ராஜா. அது போய் இந்த நரி அப்போ தான் குட்டி போட்டு பத்துங்குது. அதுக்கு முன்னாடி போய் தொம்முன்னு குதிக்கிறது, இந்த சிங்கத்தை குதிக்க சொல்லிட்டு அது தலை தெறிக்கு ஓடும். அதை பார்த்து சிரிக்கிறது. இதுதான் சித்து விளையாடினார் அப்படி சொல்லுவாங்க. சித்தர்கள் என்ன பண்ணுறாங்களா ஐயா? இதெல்லாம் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இப்போ 75,000 இப்போ ஒரு விளையாட்டு விளாட்ணுன்னா அந்த விளையாட்டினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் விளாடணும், ரைட்டா? அப்போ இங்கெல்லாம் லோல் பண்ணுங்கிறோம். இந்த வள்ளலார் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு அண்டா தண்ணி எடுத்துன்னு போய் அதை போய் தங்கமாக மாற்றி சிவவை போய் 75,000 இது போங்காட்டமா நல்லாட்டமா? சொல்லுங்கய்யா. இப்போ ஒரு விளையாட்டு விளாட்றாங்கய்யா, இப்போ கிரிக்கெட் விளாட்றேன்னு வச்சுங்க, அந்த விதிகள் உட்பட்டு தானே விளாட்ணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே எல்லாம் லோல் பட்டுன்னு இருக்குல்ல, கடவுள் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவன் திறமையால் சம்பாரிச்சு தான் வரணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் விதிகளுக்கு உட்படாமல் ஒரு ஆட்டம் விளையாடிக்கிறாரு வள்ளலார். என்னன்னா இவர் சம்பாதிக்காமலேயே போய் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த ஒரு அண்டா தண்ணியை தங்கமாக மாற்றி அதில் தான் இப்போ அந்த இது கட்டிக்கிறாரு. அதை எழுதி வேறு வச்சுக்கிறாரு, சிவோபயம் 75,000 ரூபா அந்த காலத்தில். அப்போ அந்த காலத்தில் 75,000 ரூபா இது மாதிரி கல் நோட்டு அடிக்கிறாருன்னு அர்த்தம். 1ஆம் நம்பர் பிஸ்னஸ். புரியுதுங்களா? கல் நோட்டு அடிக்கிறது ரைட்டா தப்புங்களா? அப்போ வல்லார் எவ்வளோ பெரிய கிரிமினல், புரியுதுங்களா? குழப்பி வச்சிருக்காரு. அப்போ அதுதான் இதை தான் சொல்கிறேன், செஞ்சுரிட்டி அடானா இதெல்லாம் காலி பண்ணுங்க. புரியுதாங்களா? அப்போ இதுமாரி இருந்தால்தான் தான் நீங்கள் ஒரு குரு வந்து சொல்லவில்லைன்னா அதை இவனுக்கு இப்படி போகுது, நீ வந்து ரசவாதம் பண்ணணுன்னு சொல்கிற, எனக்கு ஒரு 10 கிலோ ரசவாதம் பண்ணி காட்டான், அப்போ தான் நம்புவேன். புரியுதா இல்லைங்களா? அப்போ வள்ளலார் என்ன பண்ணியிருக்காரு, கம்பெனிக்கு எதிராக நாட்டு நடைமுறைக்கு எதிராக என்ன சொல்லியிருக்காருங்கய்யா, கிரிமினல் குற்றம் செய்திருக்கார். இப்போ இதெல்லாம் தப்பு தானே நான் சொல்ல? புரியுதுங்களா? தப்பா ரைட்டா இதெல்லாம்? அப்போ இது தப்புக்கு உடனே அவர் சிவபெருமன் தானே, அவரும் தப்பு. இது விரண்மண்ட நாயனார் சொல்ல வருங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் போய் காதலுக்கு போய் இறைவனை தூது விட்டான், அவளும் போய் நாயன்மாரா அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சைவத்துக்கு போகிறோம்னு தலை சொல்லிட்டாரு. இவர் தான் ஃப்ரெண்டு இல்லை, இவர் வந்து வேற ஒரு வாசல் வழியாக திட்டி வாசல்னு சொல்லுவாங்க, தனியாக ஒரு வாசல் சின்ன வாசல் வச்சுருக்கேன், அது வழியாக போய் சிவபெருமனோட பேசிக்கிறாராம். இதை வந்து சொன்னாங்க, நீங்கள் தான் அவரை தள்ளி வச்சிட்டிங்க, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதா நாட்டாம மாரி போட்டீங்க, ஆனால் சிவபெருமான்னு இவங்கள புழங்கி தாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா சிவபெருமானு சைவத்தை விட்டு தள்ளி வைக்கின்றாரு. புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்கிறேன், எப்பேற்பட்ட காவியம் பாருங்கய்யா. இது மாதிரிலாம் எங்கே நடக்குமா? அந்த அளவுக்கு சிந்திச்சாங்க. பெரிய புராணத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பெரிய புராணம் ஆராய்ச்சினே இருக்குது. கிருபானந்தார் அது பேசியிருப்பார், அந்த இது நெட்டில் இருக்கும், பெரிய புராண நுட்பம் அப்படின்னா ஏதோ இருக்கும், அதை போய் கேட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும் அது. அப்படின்னா என்னென்னா சிவபெருமானே என்னதா இதுமாரி போங்க ஆட்டம் ஆடுறான், அவனுக்கு ஏடிபி வேணுன்றதுக்காக பண்ணால் அவனே தள்ளி வை. எப்பேற்பட்ட ஆட்கள் பாருங்க நம்மளுங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேங்கய்யா? விரண்மண்ட நாயனார் என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த லவ்வுக்கெலாம் போயினாதா, அப்போ இவருக்கு ஏடிபி வேணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, லவ்வுக்கெலாம் தூது போகிறாரு. புரியுதா இல்லைங்களா? இந்த 14 வயசு பொண்ணு காலில் வந்து கும்புற மாரி இது. புரியுதுங்களா? சிவபெருமான் 14 வயசு பார்வதி காலில் வந்து கும்புற மாதிரி இல்லையா? புரியுதா இல்லைங்களா? எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த விளம்பரம்லாம்? எல்லாம் சும்மா ஒரு விளம்பரம் தான். இவரை பார்த்தா திலான மோகனை பார்த்தேன், சிவாஜி கணேசன் மாதிரி 10 மணி மாரி இருக்குதுங்க, அதுமாரி இருக்குதா இல்லைங்களா? இது எதுக்கு இந்த விளம்பரம்? ரைட்டுங்களா? அப்படின்னா சிவபெருமானை தள்ளி வைன்னு சொன்னாங்க. அதே தான் வல்லாரும் செய்தார். அவங்க அப்போ தவறு செய்யாத ஆட்கள் இங்கே கிடையாது. புரியுதுங்களா? புரியாத அந்த தப்பு இப்பெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி பண்ணி இப்படி தான் போகிற மாதிரி வச்சுக்கிறாங்க கடவுள். புரியுதுங்களா? அதான் பிழைத்தல்னே சொல்கிறாங்க பாருங்க. பிழைத்தல். குடித்தனம் நடத்தினார். குடினால என்னதா மயங்கி போய் கிடக்குறது. அப்போ நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோமா, அது என்னதா குடித்தனம். புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா மயங்கி போய் பல தவறுகளை செய்து
அது தவறுன்னு உணர்ந்து அப்புறம் அதை நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் அவனை பாடம் படித்து வித்யாக்கலை, அதுக்கப்புறம் தான் சாந்தி கலை, அதுக்கப்புறம் தான் சாந்தி கலை கடவுளாக முடியும். தெளிவாக இருக்குது ரூட்டு. புரியுதா இல்லைங்களா? அப்போ அனைவருமே தவறு செய்யாதவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் என்னது இதுக்கெல்லாம் மூளை குடும்பி யாருங்க? அவர் தான். சிவபெருமான் தானே அது பெரிய குடும்பி. அவர் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இந்த பார்வதி இந்த சிங்கத்தை வச்சுன்னா இது மாதிரிலாம் பண்ணுச்சு. இப்போ அதுக்கு மறுபடியும் திமிரு ஏறுது. அது வந்து சொல்லுது, முதலாவது நான் ட்ரெஸ் போடாமல் இருந்தேன், இப்போ யாரும் காட்டுக்கு ராஜாவே எனக்கு அடிமை, நீ வெறும் காலமானதான் தான் வச்சுக்கிற, உனக்கு புத்தி இருக்குதா? யார்கிட்ட போய் கேட்குதுங்கய்யா? இப்போ இந்த புருஷனோட பொண்ணு அதிகமாக சம்பாரிச்சுன்னு போய் சொல்லுது இல்லைங்களா, உன்னோட எனக்கு தான் சம்பளம் அதிகம், நீ எனக்கு அடிமை. புரியுதா இல்லைங்களா? அதுமாரி என்ன சொல்லுது, இவ்வளோ எனக்கு சொல்லி கொடுத்தியா, உனக்கு புத்தி இருக்குதா? நான் சிங்கத்தை வசிப்படுத்தி வச்சுக்கிறேன், நீ என்னதை வெறும் கால மாட்டேன் என்னதை வச்சு வச்சுரு, உனக்கு புத்தி இருக்குதா? நான் தான் கடவுள். நான் நினச்சேன் உன் கால மாட்டேன் என்ன பண்ணுறான், நீ தூங்கும்போதே நீ தியானம் உட்காந்து தூங்குறல, அப்போ என் சிங்கத்தை விட்டு என்ன பண்ணுறான், காலி பண்ணுறான். ஒழுங்கு மரியாதை எனக்கு காலில் வந்து கும்பிடு, நான் தான் கடவுள் மறுபடியும் சொல்லுது. மறுபடியும் சிரிக்கிறா சிவபெருமான். என்னதே நீ கடவுளா? இப்போ கூட இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேனே, ஏன் இதை விட வேறு ஒன்று இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. வேறு ஒன்றுலாம் கிடையாது. இப்போ நான் காட்டுக்கு ராஜாவே எனக்கு என்னது பக்கபலமாக இருக்குது, இதெல்லாம் நீ இனிமேல் வந்து என்னை ஒன்றும் டிஃபீட் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுது. சரி அப்படின்னா இன்னும் திருப்பி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு தான் தாண்டி போனேன், அதேமாரி உன் சிங்கத்தில் கூட ஏறிப்போ, அதுமாரி போனேன்னா இன்னொரு ரவுண்டு வரும், அதுமாரி அந்த ரவுண்டு கடந்து போ. முதல்ல நான் ஏமாந்துட்டேன், இப்போ என்னது என் சிங்கராஜா இருக்குது, நான் போவேன் அப்படின்னு சொல்லி, இதை போயிட்டு வா பார்ப்போம் அப்படின்னாரு. இதுவும் அந்த சிங்கத்து மேலே ஏறி உட்காந்துன்னா போச்சு. அதுமாரி ஃபஸ்ட் ரவுண்டு கடந்து செகண்ட் ரவுண்டு ஒரு கோடு இருந்துச்சு, அதை கடந்து போச்சு. திடீர்னு காற்றுலேருந்து அந்த அம்பு பாஞ்சி வரும் இல்லைங்களா, அதுமாதிரி சவுண்டு கேட்குது ஊன்ட்டு. அது வந்து இது ஏறி உட்காந்ததில்ல சிங்கம், அதில் அந்த அம்பு வந்து விஷம் தோய்ந்த அம்புகள், அதுக்கு அத்தை கூட முடியல சிங்கத்தால். ஒரு 10-20 அம்பு சிங்கம் ஊந்துருச்சு. புதர்லேருந்து ஒரு 10 பேர் எஞ்சி ஓட புட்றா அந்த பொண்ணை அப்படின்ட்டு. பார்வதி மறுபடியும் காப்பாற்றுங்கன்னு ஓடி போய் எங்கே அதை சிவபெருமான் காலில் போய் விழுது. புரியுதுங்களா? அதேமாரி தான் அந்த கோட்டை தாண்டி அவங்களால வர முடியவில்லை. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ செக் பாயிண்ட் வச்சுருக்கேன். அதை இப்போ சிவபெருமான் அவருக்கு ஏடிபி தேவை தான், ஆனால் அதை வந்து அநியாயமான முறையில் அவர் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இதுதான் இப்போ நாங்கள் கிளாஸ் நடத்துறதுக்கு அர்த்தம். எனக்கு பணம் வேணும் சைவ சன்மார்க்கம் வளர்கிறதுக்கு, இது யார் எந்த அறிவு அடைஞ்சாங்களோ அது மூலமாக தான் அவன் பணம் சம்பாதிச்சிக்கணும், இதுதான் கடவுள் அப்படின்னா இது. ஆனால் அநியாயமான முறையில் நான் சம்பாதிக்க விரும்பவில்லை, அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, இதுதான் சிவபெருமானோட பெருமை. புரியுதா இல்லைங்களா? அவன் வந்து மற்ற தேவருக்கு மாரி நான் தான் பெரிய ஆள் எனக்கு அப்பம் கட்டுறான்னு சொல்ல, இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களையும் கடவுளாக்குறான். கரெக்டாக இல்லைங்களா? மற்ற குருமார்கள் சீடரை தான் உருவாக்குறானுங்க, நாங்கள் அது குரு உருவாக்கத்துக்கு பாடுபடுறோம். உங்களை நீங்களே சொல்லலாம், வாங்க கரெக்டாக படிங்க, எல்லாம் தெரிஞ்சு போய் உலகத்தை மாற்றலாம், நீங்களும் குரு ஆகலாம் அப்படின்றோம். இதுதான் சிவபெருமானுடைய உண்மை பெருமை. இதுதான் அவனை கருணாமூர்த்தின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்படின்னா சிவபெருமான்கிட்ட மறுபடியும் ஓடி அந்த காலில் விழுது, சாமியை காப்பாற்றுங்க. என்ன சிங்கம் அசிங்கம் ஆயிடுச்சா? என்ன சொல்கிறீங்க? சிங்கம் என்ன ஆச்சு? சிங்கம் என்ன ஆச்சு? அது உலகத்தை என்ன சுற்றிட்டு சொன்னால் சிங்கத்தை வச்சுன்னு என்னாச்சு அசிங்கம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாம் என்னாச்சு அப்படிங்கிறாரு. எங்கேயோ இருந்து ஒரு 10-20 அம்பு வந்து என் சிங்கத்தை என்னதை சாவச்சிச்சு. அதுவும் இல்லாமல் என்னதை என்னை புட்றா அந்த பொண்ணு அழகாதுரா, அதை ரேப் பண்ணுறா, கேங் ரேப் பண்ணுறான்னு ஓடிறானுங்க ஒரு 10 பேர். என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு என்னதை வந்து மறுபடியும் காலில் விழுது. இப்போ இந்த அஷ்டகர்மத்தால் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தான் அதை என்ன பண்ண முடியும்? அட்டாக் பண்ண முடியும். இப்போ சிங்கம், யானை, உன் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை பொண்டாட்டி, இதெல்லாம் எதிர்க்கு தெரியணும். அதனால தான் இப்படி கேட்பாங்க. அவங்க அம்மா பேர் தெரியணும், அதுவும் அப்பா பேர் தேவையில்ல, ஏன்னா அப்பா வேற இருக்கலாம். எப்படிலாம் வருது பாருங்க. மாந்திரிகம் பண்ணவில்ல யார் பேர் கேட்பாங்க? ஐயா அம்மா பேர் தான், அப்பா பேர் கேட்க மாட்டாங்க. ஏன்? யார் ஒன்றா இருக்கலாம் தெரியாது, ஆனால் அம்மா தெரியும், அம்மா பேர் தான் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளோ அறிவியல்னு தெரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா இதுமாரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை என்ன செய்வாய்? இப்போ அதான் கொரோனா வந்துச்சு, பெரிய சிங்கம் யானை எல்லாம் அடித்து கூண்டில் தள்ளியாச்சு, எல்லாத்தையும் சாகடிச்சாச்சு, டைனோசர்லாம் எல்லாம் போச்சு. இப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு
கொரோனா கிருமிக்கு இவ்வளோ பெரிய அறிவாக இருந்த வலிமை வாய்ந்த மனித இனம் ஃபுல்லாக என்னது 3 வருஷம் வாயை மூக்கும் போதும் வீட்டில் உட்காந்துருந்துச்சு எல்லாம் இல்லைங்களா? ஆமாங்க. இதுதான் இதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் முழிக்குது பார்வதி. மறுபடியும் என்ன பண்ணுங்கய்யா, இதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்களே யோசிங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லது. நன்றிங்க. நன்றி. நல்லது. நன்றி.